ஓகே. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி டாபிக் வந்து நம்ம என்ன டாபிக் எடுக்கணும். ஸோ லாஸ்ட் கிளாஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக வந்து ஏதாவது டவுட்ஸ் எதுவும் இருந்தது அப்படின்னா எனக்கு நீங்கள் ஜஸ்ட் நம்ம லைவ் சேட் நம்மளோட யூடியூப் இதில் நம்ம சேனலில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். If you have any clarification or otherwise if you have any doubts in the previous session, okay, தயவு செய்து you just update the previous topics. If you have any doubts கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் போஸ்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து என்னோட பிளான் எப்படி அப்படின்னா என்ன டாபிக்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஸோ லாஸ்ட் கிளாஸே ஒன் ஸ்டூடெண்ட் ஐ திங்க் கார்த்திக் வந்து ஆஸ்கிங் ஒன் டாபிக் ஆக்சுவலாக, சார் கெப்பாசிட்டன்ஸும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடுங்க அப்படின்னா. சரி, ஓகே, உங்களோட விருப்பம் என்ன? ஓகே, தட் மீன்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் நான் கிளாஸ் எடுக்கணும் ஆக்சுவலாக. ஸோ அதனால் என்னால் அதை டக்குன்னு ஸ்கிப் பண்ண முடியாது. ஸோ அதனால் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் எனக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து நான் எடுக்கிறது வந்து உங்களுக்கு ஃபில் ஆகணும், உன்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேயா? ஸோ அதனால் நான் அந்த கெப்பாசிட்டன்ஸ் டாபிக் அவன் கார்த்திக் கேட்டிருக்கான். ஸோ அதனால் அதை எடுத்துகிட்டு நான் அடுத்து நெக்ஸ்ட் டாபிக் போய்ட்றேன். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா, மாடர்ன் ஃபிசிக்ஸோட இன்ட்ரொடக்ஷன் பார்ட் வந்து நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஓகே, பிகாஸ் எனக்கு இந்த டாபிக் அந்த டாபிக் ரெண்டுக்குமே நம்மளுக்கு டைம் வந்து கொஞ்சம் ஷார்ட் டைம் தான். ஸோ அதனால் எனக்கு கெப்பாசிட்டன்ஸ் பாஃப் முடிச்சிடுறேன். ஸோ தென் அதே மாதிரி உங்களோட எம்பியோட இன்ட்ரொடக்ஷன் பார்ட் வந்து ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஸோ நம்ம டீப்பாக போகணும் அப்படின்னா மாடர்ன் ஃபிசிக்ஸ் பொறுத்த வரையும் டிஃப்ரெண்ட் சாப்டர்ஸ் ஆர் தேர். ஆட்டம் இஸ் தேர் அண்ட் நியூக்ளியஸ் அண்ட் ரேடியோ ஆக்டிவ் சிஸ்டம்ஸ், அதே மாதிரி டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அனாலிசிஸ் பார்ட், அந்த டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன். ஸோ உங்களுக்கு சாப்டர் வைஸ் பார்த்தோன்னா ஆட்டம்ஸ், நியூக்ளியஸ், டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன். ஸோ டோட்டலாக 3 சாப்டர் வந்து நான் எம்பியில் உள்ளே கொண்டு வரணும். ஓகே. ஸோ மாடர்ன் ஃபிசிக்ஸ் பொறுத்த வரையும் கொஞ்சம் அது தேரி ரிலேட்டடான பார்ட். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியும். ஒன் மோர் திங், ஆட்டம்ஸ் பொறுத்த வரையும் உங்களுக்கு அந்த போர் மாடல்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, டைம் பீரியட் எவ்வளோ இருக்குன்னு ஒரே டெரிவேஷன் தான் லென்த்தியாக நம்ம டிஃப்ரெண்ட் பார்ட்டாக பிரித்து நம்ம சால்வ் பண்ணுவோம் ஆக்சுவலாக. அந்த ஃபார்முலாஸ், அந்த சப்ஸ்டியூஷனல் ஃபார்முலாஸஸ் இது கிளியராக இருந்தாலே கன்ஃபார்ம் உங்களோட ஆட்டம்ஸ் நியூமெரிக்கல்ஸ் வந்து ஒன் நியூமெரிக்கல்ஸ் மேக்ஸிமம். ஓகே. ஸோ அது நம்ம அட்டன் பண்ண முடியும். தென் நியூக்ளியஸ் பொறுத்த வரையும் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் வந்து கெமிஸ்ட்ரி தான். ஓகே, ஆஃப் லைஃப், டைம் பீரியட், சேம் உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில் உள்ள அதே அந்த பேஸ் நம்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு திரும்ப அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் நம்பர்ஸ் எல்லாமே திரும்ப உங்களுக்கு ரிப்பீட் ஆகுது. ஸோ அதனால் நியூக்ளியஸ் பொறுத்த வரையும் ஈஸியாக நீங்கள் எடுத்துடலாம். ஒன் மோர் திங், டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன். இது என்ட்ரன்ஸில் ஃபோட்டோஎலக்ட்ரிக் எஃபெக்ட்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வருது ஆக்சுவலாக. ஓகே, இந்த சோலார் பேனல்னு ஒரு கான்செப்ட் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அது வந்து நான் கன்வென்ஷனல் பவர் பிளான்ட்னு சொல்கிறாங்க. அந்த நான் கன்வென்ஷனல் பவர் பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா டைடல், விண்ட் பிளான்ட், அது மாதிரி டிஃப்ரெண்ட் பிளான்ட் இஸ் தேர். ஸோ அதில் உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக அந்த சோலார் பவர் பிளான்ட் வந்து இருக்குது ஆக்சுவலாக. அந்த சோலார் பேனல்லேருந்து ஹவு டு கன்வெர்ட் சோலார் எனர்ஜி இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ அந்த கன்வர்ஷன் ப்ராசஸை பேஸ் பண்ணி அதே மாடலில் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட் தான் PEE, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ஸும் அதே மாதிரி தான். ஓகே. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் ஒரு ரீகேப் மாதிரி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் எது அப்படின்னா, நம்மளோட கெப்பாசிட்டன்ஸ், அதாவது யூனிட் நம்பர் 1ஓட எலக்ட்ரோஸ்டாட்டிக் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். கெப்பாசிட்டன்ஸ் வந்து செப்பரேட்டான ஒரு டாபிக் ஆக்சுவலாக. ஸோ அது ஃபர்ஸ்ட் யூனிட்டில் நம்ம ஜஸ்ட் நம்மளோட CBSE பார்ட், மெட்ரிகுலேஷன் பார்ட்லலாம் கெப்பாசிட்டன்ஸ் வந்து ஒரு சிம்பிளான கொஷினாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிம்பிள் கொஷினாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணாமல் அதை ஒரு டீட்டெயில்டு பார்ட்டாக நம்ம பார்க்கும்போது தான் கெப்பாசிட்டன்ஸ் பொறுத்த வரையும் ஜேஇலலாம் நிறைய டைம் நியூமெரிக்கல்ஸ் நம்மளுக்கு கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ அதனால் இப்போ நம்ம சாப்டர் 1 வந்து கூலும்ஸ் ஃபோர்ஸ், சாப்டர் 2 வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு, அண்ட் சாப்டர் 3 வந்து உங்களோட சாப்டர் 3ன்னு சொல்கிறத விட டாபிக் 3 எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. ஓகே. எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ரிலேஷன் பிட்வீன் E அண்ட் Vயும் இருக்குது. ஓகே. ஸோ E இஸ் ஈக்குவல் டு -∂V/∂R. அதில் ∂V இஸ் ஈக்குவல் டு E இன்ட்டு DRன்னு வரும். அதில் V எடுக்கும்போது இன்டெகிரேட் பண்ணி நீங்கள் எடுக்கலாம். ஸோ அப்போ V கொடுப்பான், E கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு செட் நியூமெரிக்கல்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அதே மாதிரி E கிவனாக இருக்கும், V கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அந்த டிஃப்ரென்ஷியேஷனும் இன்டெகிரேஷனும் நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் EO VO எது தேவையோ நீங்கள் அதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் டாபிக் தான் காஸ் லா அண்ட் அப்ளிகேஷன். ஸோ அதுக்கு அடுத்து யூனிட்டோட லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ங்கிற மாதிரி மோஸ்ட் இம்பார்ட்டண்டான டாபிக் எது அப்படின்னா, உங்களோட லாஸ்ட் டாபிக் வந்து நம்மளோட கெப்பாசிட்டன்ஸ் டாபிக் வந்து நம்ம பார்க்குறோம் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ இந்த கெப்பாசிட்டன்ஸ் டாபிக் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இன்ட்ரொடக்ஷன் பார்ட் பாருங்கள். யூ ஆர் கன்சிடரிங் ஒன் கெப்பாசிட்டர் சிம்பிள். ஆக்சுவலாக இது கெப்பாசிட்டர்னு இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் தப்பாக இமேஜின் பண்ணுறீங்க. அந்த மாதிரி கிடையாது. இது சிம்பிள் ஆஃப் கெப்பாசிட்டர், இன்டர்நேஷ்னல் எலக்ட்ரோ கமிஷன் IEC ஃப்ரேம் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் இது ஆக்சுவலாக. ஸோ ப்ளஸ் அண்ட் மைனஸ்.
ஸோ அப்போ நான் என்னோட ப்ளஸ் இங்கே நான் கொடுத்துட்றேன், என்னோட மைனஸ் இங்கே இருக்குது. ஸோ என்னோட பிட்வீனில் ஃபீல்டு வந்து எனக்கு ஸ்டோர் பண்ணி அந்த ஃபீல்டை திரும்ப ரீயூஸ் பண்ணுறோம் ஆக்சுவலாக. ஸோ இதை சிம்பிளாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா கெப்பாசிட்டர் பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹை ஸ்டடீஸ்லலாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் வார் காம்பன்சேட்டிங் சிஸ்டம்ஸ் எஸ்விசி அது மாதிரி நிறைய மாடல் இருக்குது ஆக்சுவலாக. ஒரு ஹையர் ஸ்டடீஸில் அதுவும் ஃபைனல் இயர்லலாம் வரும் ஆக்சுவலாக. இந்த கெப்பாசிட்டர் பல்க் டைப் கெப்பாசிட்டர் பேங்க் பற்றியெல்லாம் நம்ம ஹை ஸ்டடீஸில் டீச் பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு வந்து சிம்பிளான மாடல்ஸ் தான் எல்லாமே இங்கே நம்ம சிலபஸில். ஸோ வாட் டஸ் மீன் பை கெப்பாசிட்டன்ஸ், வாட் ஆர் ஆல் த டைப்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ், ஓகே, வாட் ஆர் ஆல் த மாடல்ஸ், அதாவது என்ன டைப், எப்படி நீங்கள் மாடல்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க, ஹவு டு சால்வ் த நியூமெரிக்கல் ரிலேட்டட் த கெப்பாசிட்டன்ஸ் நியூமெரிக்கல்ஸ், அதாவது த ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் இன் எனி டைப் ஆஃப் சிஸ்டம்ஸ். அந்த சிஸ்டம்ஸை நீங்கள் பிரிக்கிறீங்க, அதை பிரித்த சிஸ்டம்ஸை யுவர் ஐம் இஸ் டு கால்குலேட் ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே ஓகே ஃபைன். இப்போ கெப்பாசிட்டர் டு ஸ்டோர் த எனர்ஜி, அது ஒரு ஸ்டோர் எனர்ஜி மாதிரி ஒரு டெம்பரவரி சோர்ஸாக அது ஆக்ட் ஆகுது. நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் இன்வெர்ட்டர் பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். எதுவும் டவுட் இருந்தால் கொஞ்சம் போஸ்ட் பண்ணுங்க கீழே. ஓகேயா? ஓகே ஃபைன். அந்த டவுட் இருந்தால் கொஞ்சம் நான் ஆன்லைனில் செக் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் டவுட் இருந்தாலும் கொஞ்சம் டவுட் என்னங்கிறத போஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகே. ஸோ இப்போ எனக்கு இந்த கெப்பாசிட்டன்ஸ் பொறுத்தவரை எப்படி இருக்குது? ஓகே, கெப்பாசிட்டிவ் எலிமெண்ட்டில் ஒன் ஆஃப் த டைப் வந்து கெப்பாசிட்டர், இது இல்லாமல் கண்டென்சர் இருக்குது. ஓகே, நம்ம சிலபஸில் இப்போ கெப்பாசிட்டன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, சிம்பிளாக ஒரு ரியல் கெப்பாசிட்டர் எப்படி இருக்குன்னா செராமிக் டைப்பு, ஓகே, அதே மாதிரி பிளாஸ்டிக் டைப்பு, சிலிக்கா டைப், மைக்கா டைப், அந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் வந்து மேனுஃபேக்சர் வந்து டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் ஆஃப் மேனுஃபேக்சர்டு கெப்பாசிட்டன்ஸ் இருக்குது. நீங்கள் யூஸ்வலாக உங்களோட கம்ப்யூட்டரில் உள்ள சிபியூ அண்ட் எல்இடி டிவி, எல்சிடி, உங்களோட ஏசி, கேமரா, தென் மொபைல் ஃபோன், லேப்டாப் இதெல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா மெயின் எலிமெண்ட் வந்து கெப்பாசிட்டரும் ஒன் ஆஃப் த மெயின் எலிமெண்ட் தான். அது வந்து ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும். சில டைப் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் அலுமினியம் கலர், அலுமினியம் பேஸ்டு மெட்டீரியல், என்க்ளோஸ்டாக இருக்கலாம். இது ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்கும், ஒரு நீங்கள் காஃபி குடிக்கிற கப் மாதிரி இருக்கும். அதை ஜஸ்ட் இப்படி கவுத்தா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட் இப்படி இருக்கும். ஆக்சுவலாக இதில் 2 லீட் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த லீட்டை நீங்கள் செக் பண்ணும்போது இந்த மாடலிங் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் நீங்கள் பார்த்தா அப்படின்னா இந்த கெப்பாசிட்டருக்குள்ள ஒரு ஸ்ட்ரைட்டாக 2 பிளேட் லைன் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, அதை தான் நம்ம சிம்பிள் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸாக நம்ம எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக ஒன் பாசிட்டிவ் பிளேட், ஒன் பாசிட்டிவ் சார்ஜ் ப்ளஸ் கியூ அண்ட் அதர் ஒன் இஸ் நெகட்டிவ் சார்ஜ் மைனஸ் கியூ நம்ம எடுத்துடுறோம். ஸோ இங்கே நம்மளுக்கு ஃபீல்டு எப்படி ஸ்டோரிங் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸோ இது உங்களோட சிம்பிள் மாடல். இதில் என்ன கான்செப்ட்ஸ் இருக்குன்னா த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 டிஃப்ரெண்ட் பிளேட், இந்த பிளேட் தான் உங்களுக்கு இங்கே நான் சிம்பிளாக கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக. ஓகேயா? ஸோ இப்போ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பிளேட் இட் இஸ் கால்டு டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேயா? ஸோ இப்போ இங்கே தான் என்னோட ஃபீல்டு வந்து ஸ்டோர் ஆகுதுன்னு வச்சுக்கோம். ஓகேயா? இப்போ இந்த ஸ்டோர் ஆகிற ஃபீல்டு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்க, அதில் நிறைய லெக்லாஞ்சி செல், டேனியல் செல், அது மாதிரி நிறைய செல்ஸ் நீங்கள் படிக்கிறீங்க. அதில் என்ன ப்ராசஸ் பண்ணுறோன்னா கெமிக்கல் எனர்ஜி கன்வெர்ட்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, எலக்ட்ரோட்ஸ் மூலமாக நீங்கள் அதை கெமிக்கல்ஸ், அதாவது லிக்யூட் ஃபார்மேட்டில் இருந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறீங்க. ஓகேயா? ஸோ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே அந்த பவுடர், அதாவது ஒரு இங்கே ஒரு சாம்பர் இருக்குல்ல, கெமிக்கல் பவுடர்ஸ், அதாவது கெமிக்கல் மீடியம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக. பட் அது என்ன மீடியம், அதுக்கான கவுண்ட் என்ன, அந்த கெமிக்கலோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, அந்த மீடியம்ஸோட ரியாக்ஷன் எப்படின்னு இருக்குன்னு ரொம்ப டீப்பாக நாங்கள் போக தேவையில்லை. பிகாஸ் அது எல்லாமே உங்களோட கெமிக்கல் ரியாக்ஷன் பாண்டிங் சிஸ்டமில் உள்ளே வந்துடுது ஆக்சுவலாக. ஸோ அப்போ நம்ம ஃபிசிக்ஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் நான் ஃபீல்டை ஸ்டோர் பண்ணுறேன். அந்த ஃபீல்டு ஸ்டோர் ஆன ஃபீல்டை நான் திரும்ப வெளியில் எடுக்கிறேன், நான் யூஸ் பண்ணுறேன், எந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்கு நான் அதை யூஸ் பண்ணுறேன், அவ்வளோதான் எங்களோட பார்ட் பொறுத்த வரையும். ஸோ அப்போ இது ஒரு சிம்பிளான இன்வெர்ட்டர் மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாமே. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இன்வெர்ட்டர் வந்து சார்ஜிங் வந்து க்ரீன் கலர் மோடாகவும் டிஸ்சார்ஜிங் வந்து ரெட் கலர் மோடாகவும் ஒரு பர்டிகுலர் லோட் வந்து நீங்கள் இன்வெர்ட்டரில் ஆப்ரேட் பண்ணுறீங்க. ஸோ சிமிலர்லி கெப்பாசிட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இப்போ கம்ப்யூட்டரில் கூட இது போட்டிருக்கீங்க, ஓகே, யூபிஎஸ் போட்டிருக்கீங்க. ஸோ அதே மாதிரி மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு நிறைய இண்டிவிஜுவல் யூபிஎஸ் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா திடீர்னு பவர் டிஸ்கனெக்ட் ஆகும்போது நம்ம பண்ணக்கூடிய ப்ராசஸ் எதுவுமே சடனாக டிஸ்கனெக்ட் ஆகக்கூடாது. அது எஸ்பெஷலி ஃபார் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸில் அந்த மாதிரி டிஸ்கனெக்ஷன் வந்தது அப்படின்னா மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸோட ரிசல்ட், அதாவது குவாலிட்டி ஆஃப் த ரிசல்ட் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதில் வந்து மேஜர் ரோலான டிவைஸ் நிறைய இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த மேஜர் டிவைஸ் எதுனா இந்த கெப்பாசிட்டர் தான். ஓகேயா? ஸோ இப்போ
இப்போ இதோட கான்செப்ட் என்னன்னா the different அதாவது distance between the plate it is called d. ஓகேயா? இப்போ கான்செப்ட் என்ன சொல்றாங்கன்னா நீங்க இருக்கக்கூடிய பிளேட்டோட சார்ஜ் இருக்குல்லமா அத q is proportionality to v அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சார்ஜ் is proportionality to potential across the plates அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம சிம்பிளான ஒரு கான்செப்ட் இதெல்லாம் நம்ம கத்துக்கிறோம் ஆக்சுவலா. இப்போ ப்ரொபோஷனலை ரிமூவ் பண்ணா ஒரு கான்ஸ்டன்ட்டை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம். ஸோ q is equal to cv. ஓகே, cங்கிற ஒரு கான்ஸ்டன்ட்டை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஃபண்டமெண்டலாக கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்முலா c equal to q by v அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா நம்ம கொண்டு வரோம். இதில் qங்கிறது சார்ஜை இண்டிகேட் பண்ணுது. ஓகேயா? ஸோ அதுக்கடுத்து vங்கிறது வோல்ட்டை இண்டிகேட் பண்ணுது. ஓகேயா? ஸோ இதோட ஜென்ரல் யூனிட் வந்து SI யூனிட் வந்து ஃபேரட் அப்படிங்கிற சயின்டிஸ்ட்னால இந்த ப்ராசஸ் ஆனதுனால அவரோட ஃபர்ஸ்ட் லெட்டரே நம்ம SI யூனிட்ஸாக எடுத்துக்கிறோம். எக்ஸ்பிரஷன்ஸை வச்சு நீங்கள் டிரைவ்டு யூனிட்ஸ் எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஃபண்டமெண்டல் எக்ஸ்பிரஷனாக நம்ம எடுத்துக்க முடியும். பட் இந்த ஃபண்டமெண்டல் எக்ஸ்பிரஷன்லேருந்து நம்ம டிரைவ்டு எக்ஸ்பிரஷன்ஸ் தேவைப்படுது. அதை வச்சு தான் ஏன்னா ஒரு கெப்பாசிட்டன்ஸோட மெயின் வேல்யூ ஆஃப் த கெப்பாசிட்டர் அது ஃபேரட்லேயோ மைக்ரோ ஃபேரட்லேயோ மில்லி ஃபேரட்லேயோ வாட் எவர் இட் மேபி ஒரு கெப்பாசிட்டன்ஸினுடைய வேல்யூ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அந்த வேல்யூவை டிசைட் பண்ணுற ஃபேக்டர்ஸ் யாருன்னா இந்த சார்ஜும் வியும் கிடையாதுமா. அப்போ டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் யாருன்னா அந்த கெப்பாசிட்டர்ஸ்க்கான இண்டிவிஜுவல் டிசைன் ஃபேக்டர்ஸ் தான் அந்த கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூவை டிசைட் பண்ணுது. அப்போ இந்த ஈக்குவேஷனில் இருந்து நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணணுங்கிறது மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபிகர்லேயே உங்களுக்கு V equal to E into D ஃபீல்ட் இன்ட்டு த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லிடுறோம். இதில் E equal to சிக்மா டிவைடட் பை எப்சிலான் இதெல்லாம் உங்களோட ஸ்கூலில் வரக்கூடிய ரீப்ளேஸ்மெண்ட்ஸ். அப்போ சிக்மா ஈக்குவல் டு சிக்மா ஈக்குவல் டு Q by A. ஓகே, ஸோ அப்போ எனக்கு என்ன வரும்? E equal to Q divided by A epsilon. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனில் இருந்து Q is equal to A epsilon into E. ஓகே, அப்போ இது ஒரு எக்ஸ்பிரஷன், இது ஒரு எக்ஸ்பிரஷன். இதெல்லாம் ஜஸ்ட் நான் மெயின் எக்ஸ்பிரஷனை நான் டிரைவ்டு எக்ஸ்பிரஷன்ஸாக நான் மாற்றிக்க முடியும். பிகாஸ் ஐ நோ தட் த டிஃப்ரெண்ட் ஃபண்டமெண்டல் டெஃபினிஷன்ஸ் அந்த ஃபண்டமெண்டல் டெஃபினிஷன்ஸை யூஸ் பண்ணி நான் என்னோட ஃபண்டமெண்டல் ஈக்குவேஷனை டிரைவ்டு ஈக்குவேஷன்ஸாக நான் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இது ரெண்டையுமே V equal to EDங்கிற வேல்யூவையும் அண்ட் Q equal to A epsilon into Eங்கிற வேல்யூவையும் நான் மெயின் ஈக்குவேஷனில் கொடுக்குறேன். அப்போ A epsilon E divided by ED. ஓகே, அப்போ நம்மளுக்கு இங்கே ஈயும் கேன்சல் ஆகிடுது. ஓகே, E get cancel out each other. அப்போ ஃபைனல் கெப்பாசிட்டன்ஸ் C equal to A epsilon by D. ஓகே, ஸோ இது என்னோட மேஜர் ஃபார்முலாவை நாங்கள் எடுத்துக்க முடியும். ஏன்னா ஒரு கெப்பாசிட்டன்ஸோடைய வேல்யூவை யார் டிசைட் பண்ணுறா அப்படின்னா அந்த கெப்பாசிட்டன்ஸோட ஏரியா டிசைட் பண்ணுது, தென் எப்சிலான் டிசைட் பண்ணுது, தென் D அதாவது பிளேட்டோட டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட் டிஸ்டன்ஸ். இப்படி இருக்குது பிளேட்டு, திரும்ப இப்படி வருது. த பிட்வீன் த பிளேட் டிஸ்டன்ஸ் இஸ் கால்டு ஸ்மால் d. அந்த d வந்து டிசைட் பண்ணுது. ஓகே, ஸோ அப்போ இந்த ஃபார்முலாஸை தான் நம்ம அதிகமாக நியூமரிக்கல்ஸ்க்கு நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்துக்க போகிறோம். ஒரு சிம்பிளான கன்வர்ஷன் இந்த ஃபார்முலாவில் பண்ணுறோம். ஸோ இப்போ C equal to C equal to A. ஓகே, எப்சிலான் டிவைடட் பை டிங்கிறது நம்மளோட ஃபார்முலா. இதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒரு கெப்பாசிட்டன்ஸ் வந்து எப்படி இருக்குது நார்மலாக எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் அது ஒரு சிலிண்டர் ஃபார்மேட்டில் நான் உங்களுக்கு சொன்னேன் இப்படி இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இதுக்குள்ளே இந்த மாதிரி பிளேட்ஸ் இருக்குது. ஓகேயா? ஸோ இப்போ இந்த கெப்பாசிட்டர்ஸ்குள்ளே ஒரு சிலிண்டர்னு சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக. அப்போ அதுக்குள்ளே மீடியம்ஸ் இருக்குது, மீடியம்ஸ் இல்லை. அதாவது என்ன கான்செப்ட் சொல்லலாம் அப்படின்னா வித் மீடியம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லலாம். இன்னொன்று வந்து வித்தவுட் மீடியம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லலாம். ஸோ மீடியம் இருக்குது, மீடியம் இல்லை அப்படின்னு நம்ம ரெண்டு கான்செப்ட்ஸ் எடுத்துக்கிறோம். அப்போ வித்தவுட் மீடியம் அப்படின்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றுமே இல்லை, ஒரு சிம்பிளான லாஜிக் தான். நம்ம கம்ப்யூட்டரில் பிசிபி இருக்குது, பிரிண்டட் சர்க்யூட் போர்டு, அதாவது நீங்கள் மதர் போர்டு அப்படின்னு சொல்கிறீங்க ஆக்சுவலாக. அதே மாதிரி டிவியில் எல்இடி டிவிஸ் எல்லா டிவிலையுமே மதர் போர்டு இருக்குது, மொபைலில் மதர் போர்டு இருக்குது. பிசிபின்னு சொல்லணும், அது ஆக்சுவலாக மதர் போர்டு கிடையாது, பிரிண்டட் சர்க்யூட் போர்டு அது ஆக்சுவலாக. அந்த பிசிபியில் வந்து கெட் அசம்பிள்ட் இன் டிஃப்ரெண்ட் எக்யூப்மெண்ட்ஸ். அதில் நீங்கள் ஸ்பேஸே இருக்காது. நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோன் உடஞ்சாலோ இல்லை ஏதாவது எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் உடஞ்சிச்சு அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் பாருங்கள். அதில் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நம்ம சால்டர் பண்ணியிருப்போம் ஆக்சுவலாக. முன்னெல்லாம் வந்து சால்டர் கன், சால்டர் அயன்லாம் வச்சு பண்ணாங்க. இப்போல்லாம் பிஎல்சி அப்படின்னு ஒரு டெக்னாலஜி வந்ததுனால டேரெக்டாக ரோபோட்டிக்ஸ் ப்ராசஸிங்ஸ் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த மதர் போர்டில் எக்யூப்மெண்ட்ஸை சால்டர் பண்ண முடியும். அக்யூரசி ரிசல்ட்டும் அதில் கிடைக்கிது ஆக்சுவலாக. அதில் கெப்பாசிட்டர்ஸ் வந்து நீங்கள் நிறைய
நிறைய இன்சர்ட் பண்ணியிருப்பீங்க. ஒவ்வொரு சர்க்யூட்ஸ்க்கும் ஒரு செட் சர்க்யூட்ஸ்க்கு ஒரு இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டர் இருக்கும். இன்கேஸ் அந்த சர்க்யூட்டோட கெப்பாசிட்டி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸையும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது த கெப்பாசிட்டி ஆஃப் த கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா, புரியுதுன்னா சொல்கிறது? அந்த கெப்பாசிட்டி ஆஃப் த கெப்பாசிட்டன்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதும் டிக்ரீஸ் பண்ணுறதும் உடனே நம்ம என்ன பண்ணக்கூடாது, டக்குன்னு எடுத்தோன்னே நிறைய பேர் டெக்னிக்கல் ஸ்ட்ராங்காக இல்லாதவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஜஸ்ட் அந்த கெப்பாசிட்டரை அந்த மதர் போர்டில் இருந்து அந்த கம்ப்யூட்டர் போர்ட்லேயோ லேப்டாப் போர்டில் இருந்து ஜஸ்ட் வயர் கட்டரை வச்சு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்களோட நீட்க்கு தகுந்த மாதிரி தே ஆர் இன்சர்ட்டிங் அ நியூ கெப்பாசிட்டன்ஸ் பண்ணிடுறாங்க. ஓகே, நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு மெடிசன் ஃபீல்டில் ஒரு கார்டியாலஜிஸ்டாவோ ஒரு நியூராலஜிஸ்டாவோ நீ இருக்கிற, உங்ககிட்ட பேஷண்ட் வரான், நீ வந்து ஏதோ ஒரு ஜஸ்ட் ஹார்ட்டில் லைட்டாக பெயின் இருக்குன்னு சொல்லிட்டு வரான்னு வச்சுக்குவேன். நீ உடனே என்ன பண்ணுறாவன்னா ஐசியூவில் அட்மிட் பண்ணி அவனுக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறேன்னா எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ணி பாரு. அப்போ நீ எந்த அளவுக்கு உன்னோட மெடிக்கல் நாலேஜ் இருக்குது நீ அப்படின்னு பார்த்துக்கோ. ஒரு சின்ன பெயின் வந்தவனுக்கு ஹார்ட்டே டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுற மாதிரி. ஆக்சுவலாக அதே மாதிரி தான் இங்கே இன்ஜினியரிங் ஃபீல்ட்ஸ்லையும் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் அந்த எக்யூப்மெண்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது. ரீப்ளேஸ் பண்ணாமல் சேம் எக்யூப்மெண்ட்ஸே திரும்ப என்ன பண்ண முடியும், நம்ம ரீஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணுமே தவிர சடனாக டக்குன்னு நியூ எக்யூப்மெண்ட்ஸை உள்ளே கொண்டு வரதுனால அந்த மதர் போர்டுன்னு சொல்லக்கூடிய பிரிண்டட் சர்க்யூட் போர்டோட நெட் எஃபிஷியன்சி ரேட் வந்து குறைய ஆரம்பிக்கும். அந்த நியூ டிவைஸ் வந்து பழைய டிவைஸோட ஃபங்க்ஷனுக்கு மேட்சபிள் ஆகிறதுக்கு இட் வில் டேக் டைம். ஸோ அது மேட்ச் ஆகலை அப்படின்னா the quality of the equipment is reduced. ஸோ அப்போ அந்த லைஃப் டைம் போக ஆரம்பிச்சிடுது. ஸோ அதனால தான் நம்ம ஒரு கெப்பாசிட்டரை டக்குன்னு ரிமூவ் பண்ண வேண்டாம். ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா டெக்னிக்கல் ஃபீல்டில் இது ஒரு பிளேட் மாதிரி இந்த இடத்துல இருக்கும். இங்கே ஒரு சின்ன ஹோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த பிளேட் அந்த ஹோலில் நீங்கள் ஒரு நாப் வச்சு ஓப்பன் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அது ஓப்பன் ஆகிக்கும். இதுக்குள்ள மீடியம்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இந்த மீடியம்ஸ் என்ன பண்ணலாம், வித் மீடியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கெமிக்கல் மீடியம்ஸ். ஆக்சுவலாக அந்த கெமிக்கல் மீடியம்ஸ் உங்களுக்கு தெரியும், கெமிஸ்ட்ரியில் படிக்கிறீங்க, ஒவ்வொரு செட் கெமிக்கல் பவுடருக்கும் ஒரு டைப் ஆஃப் சார்ஜ் ரியாக்ஷன் சிஸ்டம்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அது மாதிரி இங்கே மீடியம் ஆஃப், அதாவது கெமிக்கல் மீடியம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கெமிக்கல் மீடியம்ஸ் இருக்குது. ஒவ்வொரு மீடியமுக்கும் ஒரு மீடியம் கான்ஸ்டன்ட்னு சொல்லக்கூடிய கே வந்து இருக்குது. அது வந்து கெமிஸ்ட்ரியில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அந்த கேயோட வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கலாம். எங்களுக்கு அது தேவையில்லை, அது வாட் எவர் இட் மேபி, ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட், அவ்வளோதான். பட் கொஸ்டின் பேப்பரில் அது என்ன கெமிக்கல் மீடியம்லாம் சொல்ல மாட்டாங்க, பட் அது என்ன கான்ஸ்டன்ட்டுங்கிற வேல்யூ மட்டும் நம்ம சம்மில் கொடுத்துடுறாங்க ஆக்சுவலாக. ஸோ அப்போ எனி கைண்ட் ஆஃப் கெமிக்கல் மீடியம் இட் கன்சிஸ்டிங் ஆஃப் அ மீடியம் கான்ஸ்டன்ட் கே, அந்த கே இங்கே வந்துடுது. ஓகே, ஸோ அப்போ நான் அந்த கெப்பாசிட்டரை ஜஸ்ட் நான் அந்த பிளேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த மீடியம்ஸை நான் ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நான் டயலெக்ட்ரிக் மீடியமோ இல்லை கண்டக்டிங் ஸ்லாப்போ இல்லை வேறு ஏதாவது ஒரு கெமிக்கல் மீடியம்ஸோ நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மூலமாக அந்த கெப்பாசிட்டியோட கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூவை என்னால் என்ன பண்ண முடியும், அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். எய்தர் இன்க்ரீசிங் பண்ணுறதோ டிக்ரீசிங் பண்ணுறதோ ஒரே சேம் கெப்பாசிட்டன்ஸ் பாடிக்குள்ளே நாங்கள் அந்த மீடியம்ஸை மாற்றி யூஸ் பண்ணுறதுனால அதே கெப்பாசிட்டன்ஸை நம்ம திரும்ப ரீயூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு கெப்பாசிட்டன்ஸை நான் டம்மி பண்ணணும், அது ஃபங்க்ஷன் ஆகக்கூடாதுன்னா அதை ரிமூவ் பண்ணணுங்கிற நெசசிட்டி கிடையாது. நம்ம அதை நான் கண்டக்டிங் பவுடர்னு சொல்லக்கூடிய உடன் பவுடர் அதில் நான் உள்ள ஜஸ்ட் கொட்டிட்டு அந்த பிளேட்டை வந்து நான் மூடி என்னால் நான் கண்டக்ட் பண்ண வைக்கவும் முடியும். ஓகேயா, ஸோ இதெல்லாமே கெப்பாசிட்டன்ஸோட மாடல்ஸ் ஆக்சுவலாக. இப்போ நம்ம உள்ளே வந்துடலாம் டேரெக்டாக. ஸோ இப்போ வித் மீடியம் வித்தவுட் மீடியம் அப்படின்னு நம்ம கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த வித் மீடியம் அப்படின்னு நம்ம பார்க்குறதுல என்ன ஃபஸ்ட்டு எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் எப்சிலான் ஆரை தான் நம்ம மேஜராக எடுத்துக்க போகிறோம். ஸோ வித் மீடியமில் எப்சிலான் ஆர் வந்து ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட், கெமிக்கல் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ எனி ஒன் மீடியம் கான்ஸ்டன்ட் கேன்னு நம்ம எடுத்துக்கலாம். இது வித்தவுட் மீடியமே கிடையாது. அப்போ அங்கே என்ன, வேக்கம் ஸ்பேஸ், அதாவது வெற்றிடம் அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க. அப்போ அங்கே ஏர் வேக்கம் ஸ்பேஸஸ் எப்சிலான் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு ஒரு லாஜிக் வந்துடுது. ஓகே, ஸோ இப்போ epsilon equal to epsilon naught into k அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். because we know that the standard formula epsilon equal to epsilon naught into epsilon r, இது ஃபண்டமெண்டல் ஃபார்முலா. ஸோ அப்போ அந்த மீடியம் கான்ஸ்டன்ட் வித் மீடியம் அப்படின்னா நம்ம கே இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறோம். வித்தவுட் மீடியம் அப்படின்னா இங்கே மீடியம்ஸ் கிடையாது. ஸோ அப்போ எப்சிலான் ஆர் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ எப்சிலான் ஈக்குவல் டு எப்சிலான் நாட்னு மாற்றிடுறோம். அப்போ ரெண்டு ஃபண்டமெண்டல் ஸ்கிப்பையும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கான மேஜர் ஃபார்முலா மாறிடுது. அப்போ சி ஈக்குவல் டு ஏ எப்சிலான் நாட் ஓகே இன்ட்டு கே டிவைடட் பை ஓகே டி. ஏன்னா ஃபார்முலா என்ன, சி ஈக்குவல் டு ஏ எப்சிலான் டிவைடட் பை டி. அப்போ நான் அதை வித் மீடியம்க்கு இந்த ஃபார்முலா மாற்றிடுறேன். வித்தவுட் மீடியமாக இருந்தால் சி ஈக்குவல் டு ஏ எப்சிலான் நாட், எப்சிலான் ஆர் தான் 1 ஆகிடுது, டிவைடட் பை டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ சம்மில் முதல்ல மீடியமை பற்றி பேசுகிறாங்களா அப்படின்னு பாருங்கள். வித்தவுட் மீடியமாக இருந்தால் நீங்கள் எந்த ஸ்கிப் செலக்ட் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ
நியூட்டன் ரூல் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி சிம்பிள் சிபிஎஸ்சி டெரிவேஷன்ஸ் எல்லாம் ஒரு 2 மார்க் 3 மார்க் டெரிவேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபோர்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ் அதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா F = ma, அதில் ma நீங்கள் வந்து Q × E, அதாவது சார்ஜ் இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டாக மாற்றி நீங்கள் அதை ப்ராசஸ் பண்ணும்போது ஃபைனல் ஃபார்முலா F = 1/2 A epsilon naught into E square அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் ஃபார்முலா, ஃபோர்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி எனர்ஜி ஸ்டோர்டு இன் ஏ கெப்பாசிட்டர், ஓகே, அதை யூன்னு சொல்கிறாங்க. எனர்ஜி ஸ்டோர்டு இன் த கெப்பாசிட்டர் half CV², ஓகே. எனர்ஜி ஸ்டோர்டு இன் த கெப்பாசிட்டர், எனர்ஜி ஈசின்னு கூட சில டெக்ஸ்ட் புக்கில் போடுறாங்க, ஓகே. ஸோ எனர்ஜி ஸ்டோர்டு இன் த கெப்பாசிட்டர் half CV², எனர்ஜி ஸ்டோர்டு இன் த இண்டக்டர் half Li². இது ஃபண்டமெண்டல் ஃபார்முலா, ஓகே. ஸோ இப்போ கெப்பாசிட்டன்ஸ் பொறுத்தவரை கனெக்டட், கெப்பாசிட்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் லோடுமா, அதாவது கெப்பாசிட்டன்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ் அண்ட் பேரலல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம உள்ள பார்க்குறோம் ஆக்சுவலாக. ஸோ இப்போ கெப்பாசிட்டன்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ் அண்ட் பேரலல் அப்படின்னா யூஸ்வலாக நம்ம நார்மல் இருக்குல்ல, ரெசிஸ்டர்ஸ் கனெக்டட் இன் சீரீஸ் அண்ட் இண்டக்டர்ஸ் கனெக்டட் இன் சீரீஸ், அது ரெண்டுமே சேம் தான். சீரீஸில் போட்டிங்கன்னா R1 + R2 L1 + L2, பேரலலாக இருந்தால் R1 R2 டிவைடட் பை R1 + R2 அண்ட் இண்டக்டரில் பேரலாக இருந்தால் L1 L2 டிவைடட் பை L1 + L2, இது எல்லாமே சேம் தான். பட் கெப்பாசிட்டன்ஸ் மட்டும் கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணணும். இது நீங்கள் உங்கள் ஸ்கூலில் அந்த டெரிவேஷன்ஸ் பார்த்துருப்பீங்க. சீரீஸ் அப்படின்னா பேரலல் ஸ்கிப்பை யூஸ் பண்ணுவீங்க, பேரலலுக்கு சீரீஸ் ஸ்கிப் யூஸ் பண்ணுவீங்க. அப்போ 1/, அதாவது நான் டேரெக்டாக எழுதுகிறேன். ஸோ CS, இஃப் யூ ஆர் கன்சிடரிங் a 2 கெப்பாசிட்டர், சீரீஸாக இருந்தால் பேரலல் ரிலேஷன்ஷிப் C1 C2 டிவைடட் பை C1 + C2, இது ஒரு ஃபார்முலா. அடுத்து CP, ஓகே, பேரலாக இருந்தால் சீரீஸ் ஸ்கிப், அப்போ CP = C1 + C2 அப்படின்னு பேரலலுக்கு வந்து சீரீஸ் ஸ்கிப்பை நீங்கள் இமேஜின் பண்ண போகிறீங்க, ஓகே. ஜஸ்ட் அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இது வந்து நார்மல் மாடல். இப்போ இதே மாடலை வச்சு நம்மளுக்கு நியூமரிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் உள்ள அதே மாடல் திரும்ப ரிப்பீட் ஆகும். டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ், ஓகே, என்னென்ன சர்க்யூட் சொன்னேன்? சிமெட்ரிக்கல் சர்க்யூட், unsymmetrical circuit, balanced circuit, unbalanced circuit, okay. So இந்த மாதிரி சர்க்யூட்ஸ் எல்லாமே வித் ஆர் லோடு அங்கே பார்த்தோம், வித் எல் லோடு வந்து இஎம்ஐ சாப்டரில் பார்த்தோம், வித் சி லோடாக இருந்தால் அது இந்த டாப்பிக்கில் உள்ளே வரப்போகுது, ஓகே. ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும்தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க போகிறீங்க, மித்தது எல்லாமே சேம் ப்ரொசீஜர்ஸ் தான். ஸோ அதுக்கடுத்து டைப்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர், ஓகே. கெப்பாசிட்டரில் உங்களுக்கு என்ன பேஸ், உங்கள் சிலபஸில் என்ன கொடுக்குறாங்கன்னா ஸ்பெரிக்கல் கெப்பாசிட்டர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, சிலிண்டரிக்கல் கெப்பாசிட்டர்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பெரிக்கல் கெப்பாசிட்டன்ஸ்க்கு formula, fundamental formula, pi is equal to E into A, okay, field into area. அப்போ pi is equal to Q divided by epsilon naught, okay. இதெல்லாம் நீங்கள் Gauss rule proofல நீங்கள் பார்த்துருவீங்க. ஸோ இது ரெண்டையும் யூஸ் பண்ணி நீங்கள் E ஃபைனலைஸ் பண்ணிடுவீங்க. ஸோ field equation for spherical capacitor E equal to Q divided by 4 pi epsilon naught R square. ஸோ இதிலிருந்து நீங்கள் ஃபர்தராக என்ன பண்ணலாம்? C equal to Q by V, நீங்கள் V இதில் கண்டுபிடிச்சிடுவீங்க, ஓகேயா. ஸோ எங்களுக்கு V equal to உங்களுக்கான எக்ஸ்பிரஷன் Q divided by 4 pi epsilon naught B minus A divided by AB, ஓகேயா. ஸோ இதெல்லாம் உங்களோட தேரியில் வர ஸ்கிப் தான். ஸோ ஃபைனலாக கெப்பாசிட்டன்ஸ் C equal to 4 pi epsilon naught AB divided by B minus A. ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஸ்பெரிக்கல் கெப்பாசிட்டன்ஸ், அதே மாதிரி சிலிண்ட்ரிக்கல் கெப்பாசிட்டன்ஸ்க்கு C இண்டிவிஜுவலாக உங்களுக்கு வந்துடுது. சிலிண்ட்ரிக்கல் கெப்பாசிட்டன்ஸ்க்கு C is equal to 2 pi epsilon naught into L divided by log of B by A அப்படிங்கிற ஒரு ஸ்கிப் யூஸ் பண்ணிக்கலாம். யூனிட் வந்து ஃபாரடேஸ் யூனிட். ஸோ அதுக்கப்புறம் லாஸ் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ், அதாவது லாஸஸ் ஆஃப் எனர்ஜி ஆன் ஷேரிங் charges by the capacitance, okay. நீங்கள் சார்ஜஸை வந்து ஷேர் பண்ணும்போது அந்த எனர்ஜி லாஸ் வந்து எவ்வளோ க்ரியேட் ஆகும், அதுக்கு ஃபார்முலா வந்து E loss அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. E loss equal to C1 C2 divided by V1 minus V2 its whole divided by 2 into C1 plus C2 அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா வச்சு நீங்கள் உங்களோட எனர்ஜி லாஸை நீங்கள் கால்குலேட் பண்ணலாம், ஓகேயா. சரி, இப்போ நம்ம நியூமெரிக்கல்ஸ்க்கு போகலாம். நியூமெரிக்கல்ஸ் பொறுத்த வரையும் டேரெக்டாக நம்ம எந்த பார்ட் நியூமெரிக்கல்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா டைப்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ், ஓகே. அந்த டைப்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸில் ஃபஸ்ட்டு நான் என்னென்ன மாடல் பிரிக்கிறேன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நான் எப்படி இந்த நியூமெரிக்கல்ஸை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி எடுக்கிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடாலஜி நான் கொடுக்குறேன். இப்போ இது வரைக்கும் கான்செப்ட் போதும். ஸோ இதோட உங்களுக்கு கான்செப்ட் முடிஞ்சு. இப்போ ஜஸ்ட் நியூமெரிக்கல்ஸ் எப்படி போடணும் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு இதை ஒரு 5 மெத்தட் நியூமெரிக்கலாக பிரிக்கிறேன். மெத்தட் 1 எப்பவும் போல், அதாவது டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ். நியூமெரிக்கல்ஸ் பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் வித்து என்ன டைப் லோடு? சி டைப் லோடுமா. அதுக்கடுத்து மெத்தட் 2, ஓகே. ஸோ மெத்தட் 2 வந்து கெப்பாசிட்டர் பிளேட்ஸ் செப்பரேட்டட் பை த டிஃப்ரெண்ட் மீடியம், ஓகே. கெப்பாசிட்டர் plates separated by
a different medium. Capacitor plate separated by a different medium. அதுக்கு அடுத்து method 3 மா, plate separation method. அதுக்கு அடுத்து method 4, general formula based method. ஸோ டோட்டலாக 4 மெத்தடாக பிரிச்சுக்கலாம். இன்னொரு மெத்தட் வந்து செப்பரேட்டட் பை டயலெக்ட்ரிக் அண்ட் கண்டக்டிங் ஸ்லாப் வந்து அது செப்பரேட்டாக உங்களோட ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துடுது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ஜென்ரல் மெத்தட்ஸ் இதை மட்டும் நம்ம பார்க்கலாம், ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் 1 வந்து டைப் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் வித் சி டைப் லோடு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் எப்பவும் போல் உங்களுக்கு சிமெட்ரிக்கல் இருக்குது, அன்சிமெட்ரிக்கல் இருக்குது, பேலன்ஸ்டு இருக்குது, அன்பேலன்ஸ்டு இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிமெட்ரிக்கல் சர்க்யூட். ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் கன்சிடர் எனி ஒன் அன்சிமெட்ரிக்கல் சர்க்யூட். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டன்ஸ் எடுக்கிறேன். Find the equivalent capacitance between AB. Okay, C equal to Q by V நீங்கள் போட போகிறீங்க, ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்துடுறீங்க. ஓகே, ஸோ அப்போ அதிலிருந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். Q is equal to CV, அப்போ C equal to Q by V நீங்கள் ப்ராசஸ் பண்ணிடுறீங்க. இப்போ AB இருக்குது, the equivalent capacitance C நீங்கள் கொடுத்துடுறீங்க. ஓகே, ஸோ இப்போ இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டன்ஸ் நான் எடுத்துடுறேன். இந்த இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டன்ஸ் நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் இது ரெண்டு என்ன பண்ணிடலாம், இது இது ரெண்டு பேரலில் இருக்குது, ஏன்னா நோட் ஸ்பிளிட்டப்பில் வருது. பேரலில் நீங்கள் சீரிஸ் ரிலேஷன்ஷிப் ஆட் த கெப்பாசிட்டன்ஸ், அப்போ ஆன்சர் வந்து 2C. ஓகே, இந்த 2Cயும் இந்த Cயும் எப்படி இருக்குது, அப்போ அது சீரிஸ் பேரலல் ரிலேஷன்ஷிப். அப்போ 2C into C divided by 2C plus C, அப்போ 2C² divided by 3C. ஸோ ஆன்சர் இஸ் 2C by 3. ஸோ இதை நீங்கள் உங்களோட ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் CABயாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த டைப் 1 பொறுத்தவரை நீங்கள் அப்படியே கரண்ட் எலக்ட்ரிசிட்டியை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நம்ம அடுத்த மாடலுக்கு போகலாம். டைப் 2 என்ன கொடுத்துருக்கேன், கெப்பாசிட்டர் பிளேட்ஸ் செப்பரேட்டட் பை த டிஃப்ரெண்ட் மீடியம்ஸ் நான் கொடுத்துருக்கேன். செகண்ட் டைப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் டைப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, என்ட்ரன்ஸை பொறுத்தவரை நிறைய நீங்கள் அதில் தான் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்போ செகண்ட் டைப் வந்து கெப்பாசிட்டர் பிளேட் செப்பரேட்டட் பை த டிஃப்ரெண்ட் மீடியம்ஸ். ஓகே, ஸோ அப்போ ஈக்குவலன்ட் இந்த டைப்ஸ் இருக்குல்ல, மெத்தட்ஸ் நான் கொடுத்துருக்கேன்ல, எல்லா மெத்தட்ஸோட எய்ம் என்னன்னா ஃபைண்ட் ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் AB தான். ஓகே, பட் டிஃப்ரெண்ட் மெத்தடாக நீங்கள் அதை பிரிச்சுக்கிறீங்க, சம்ஸை வந்து டிஃப்ரெண்ட் மெத்தடாக பிரிச்சுக்கிறீங்க. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் AB. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் A and B. டயக்ராம் பாருங்கம்மா. ஸோ இப்படி இருக்குது டயக்ராம். CBSEலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நிறைய டைம் அவங்களோட போர்டு எக்ஸாம்ஸ்லேயே கேட்டிருக்காங்க இந்த சம்ஸ் எல்லாம். ஸோ AB. ஓகேயா, ஸோ AB ஸ்ப்ளிட் அப் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ டயக்ராம்ஸ் பாருங்கள், இங்கே உங்களுக்கு இப்படி கொடுத்துட்றாங்க ஆக்சுவலாக K1 K2. இப்போ இதான் உங்களோட கெப்பாசிட்டன்ஸ் டயக்ராமே இதான். ஓகேயா, ஸோ இதில் வந்து நீங்கள் ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் A and B நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இதான் உங்களோட டயக்ராம். ஆக்சுவலாக இந்த கெப்பாசிட்டர் அரேஞ்ச்மெண்ட் நீட் 2 பிளேட்ஸ். அந்த பிளேட்ஸ்க்கு பிட்வீனில் இப்படி இருக்கக்கூடிய பிளேட் ஆக்சுவலாக அந்த சிலிண்டருக்குள்ளே அதை இவங்க ரொட்டேட் பண்ணி இப்படி கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இந்த பிட்வீன் மீடியம்ஸ் இருக்குல்ல, இதை க்ளோஸ் பண்ணால் இந்த இடத்துல மீடியம் ஸ்ப்ளிட்டப் கொடுக்குறாங்க. அது என்ன, ஏன் இந்த மாதிரி நீங்கள் மீடியம்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சின்ன கான்செப்ட் தான். நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், அது ஒரு சிலிண்டர் மாதிரி. அந்த சிலிண்டருக்குள்ளே யூ கேன் ஏபிள் டு இன்ட்ரடியூஸ் த n நம்பர் ஆஃப் மீடியம்ஸ். ஓகே, பட் ஒரு டவுட் ஒன்றுக்கு வரணும். அப்போ நிறைய மீடியமை நீங்கள் ஒரு சாம்பருக்குள்ளே நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணும்போது ஒரு மீடியமும் இன்னொரு மீடியமும் ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடுமே சார். அப்போ அது கண்டிப்பாக நம்ம அதுக்குள்ளே ஒரு ப்ராப்பரான ஃபீல்டை ஸ்டோர் பண்ணி நம்மளால் எடுக்க முடியாது. அது வந்து இட் இஸ் இம்பாசிபிள் ஒன். ஸோ அப்படின்னு நீ சொல்லலாம். பட் ஆனால் அதையும் பாசிபிள் ஆக்குது டெக்னாலஜி. ஓகே, எப்படி அப்படின்னா ஷீல்டிங் ஷீட் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஆக்சுவலாக. இது எப்படி இருக்கும்னா ஒன்றுமே இல்லை, நம்ம மோட்ரு வைண்டிங் எல்லாம் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேனு, நம்மளோட வாஷிங் மிஷினில் உள்ள மோட்டார்ஸில் காயில்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. அந்த காயில் வந்து மவுண்ட் பண்ணும்போது, அதாவது வைண்டிங்கை வந்து க்ளோஸ் பண்ணும்போது ஒரு வைண்டிங்கில் உள்ள கரண்ட் ஃப்ளோவும் இன்னொரு வைண்டிங்கில் உள்ள கரண்ட் ஃப்ளோவும் டச் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி இடையில என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஷீல்டிங் பேப்பர்ஸ் கொடுத்து அதை நீங்கள்
மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஓகே, இது ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, அந்த பாலித்தீன் பேப்பர் இருக்குல்ல, சப்பாத்தி நீங்கள் வைக்கிறீங்க ஹோட்டலில், அதை ரோல் பண்ணுறீங்க, அகைன் அதை தூக்கி இன்னொரு சப்பாத்தி மேலே வச்சு ரோல் பண்ணுறீங்க. அப்போ அந்த பேப்பரோட ஒர்க் என்னென்னா, ஒரு சப்பாத்தியில் உள்ள ஹீட்டையும் இன்னொரு சப்பாத்தியில் உள்ள ஹீட்டை என்ன பண்ண விடாது, மிக்ஸ் பண்ண விடாது. அப்படி மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா ஈஸியாக என்ன ஆக ஆரம்பிச்சிடும், அதோட பாடி டெம்பரேச்சர், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பாடியோட டெம்பரேச்சர் எனக்கு குறைய ஆரம்பிச்சிடுது. ஓகே, ஸோ அப்போ இண்டிவிஜுவல் டெம்பரேச்சர் குறையாமல் இருக்கிறதுக்காண்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த பேப்பர் இடையில கொடுத்து நீங்கள் அதை ரோல் பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி தான் ஒரு சேஃப்டி கீ, அதாவது ஒரு ப்ராசஸிங் சேஃப்டிக்காண்டி அந்த ஷீல்டிங் பேப்பர் நம்ம உள்ளே கொடுக்குறோம். அது மாதிரி தான் ஜஸ்ட் நீங்கள் இந்த மீடியம்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. இந்த மீடியம்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இங்கே ஒரு ஷீல்டிங் பேப்பர்ஸ் மாதிரி, அதாவது நான் ரியாக்டிங் பேப்பர் அது அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு பேப்பர்ஸ் இதில் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணும்போது நாங்கள் பண்ண முடியாது. பிகாஸ் கெப்பாசிட்டர் சைஸ் இவ்வளோ தான் இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறதெல்லாம். பவர் கெப்பாசிட்டர்ஸ் வேணால் மேனுவலாக நீங்கள் பண்ண முடியும், ஏன்னா அது சைஸ் பெருசு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இதெல்லாமே ரோபோட்டிக்ஸ் டெக்னாலஜி மூலமாக நம்ம இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ அப்போ இதுக்குள்ளே ஒரு செட் ஆஃப் மீடியம்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம், இதுக்குள்ளே இன்னொரு செட் ஆஃப் மீடியம்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்போ யூ ஆர் இன்ட்ரடியூசிங் 2 number of medium with one single capacitor. The capacity of the capacitor is increased. முதல்ல ஒரு சிங்கிள் மீடியம் இருக்கிற இடத்துல இப்போ 2 மீடியம் வந்துருச்சு. யூ கேன் ஏபிள் டு இன்ட்ரடியூஸ் 3rd 4th இன்ட்ரடியூஸ் பண்ண the capacity of the capacitance is increased. அப்போ அந்த கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது எனக்கு ஒரு சின்ன கம்ப்யூட்டர் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதே இதில் இப்போ 2 கம்ப்யூட்டர் நான் டைப் போட்டிருக்கேன், 3 கம்ப்யூட்டர் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட வீட்டில் இருக்கக்கூடிய 5-6 கம்ப்யூட்டர்ஸையும் ஒரே காமன் டை பார், ஒரு பஸ் பாரில் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ நீட் டு இன்க்ரீஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் த கெப்பாசிட்டர். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணிக்க முடியும். ஓகே, டெக்னிக்கல் தரவாக இருந்தால் நம்ம இது மாதிரிலாம் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ அது மாதிரி தான் நம்மளுக்கு நியூமெரிக்கல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நியூமெரிக்கலோட எய்ம் என்னென்னா, ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ 2 மீடியம்ஸ் கொடுத்துருக்காங்க. சில டைமில் மீடியமோட வேல்யூ கொடுக்குறாங்க, சில டைமில் கொடுக்கறது கிடையாது. சைட் ஏரியா எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. இது ஏரியா ஏ அண்ட் பிளேட் செப்பரேட்டட் அட் அ டிஸ்டன்ஸ் ஸ்மால் டி அப்படின்றாங்க. ஆக்சுவலாக இது கொடுக்கலனா நீங்களே எடுத்துக்கலாம், ஏரியா ஆஃப் த பிளேட் அண்ட் பிட்வீன் த டிஸ்டன்சஸ் டி அப்படின்னு எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஜென்ரல் அசம்ஷன் தான். ஓகே, ஸோ இப்போ நான் சம் போட ஆரம்பிக்கணும். எனக்கு ஃபார்முலா வந்து என்ன இருக்குது அப்படின்னா, இங்கே மீடியம்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக K1 அப்படிங்கிற ஒரு மீடியம் இருக்குது, K2 அப்படிங்கிற ஒரு மீடியம் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, இப்போ நம்ம வித் மீடியம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஜென்ரல் ஃபார்முலா என்ன, C = வித் மீடியமாக இருந்தால் K முன்னாடி கொண்டு வந்துடுறேன், A ε0 டிவைடட் பை D. ஓகே, இப்போ ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு மீடியம் அந்த K1க்கான மீடியம், இந்த K1 மீடியம்கான C1 என்ன, இந்த K2 மீடியம்கான C2 என்ன, நீங்கள் C1 C2 கண்டுபிடிச்சிடலாம். இது ஓகே. இது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அது சீரீஸாக பேரலா, இதுதான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு ஒரு ஷார்ட்கட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 1, find the value of the capacitance of each mediums. ஓகே, அப்போ C1 கண்டுபிடிங்கம்மா. அப்போ C1 = K1 அந்த மீடியமோட கான்ஸ்டன்ட். ஏரியா பாருங்களேன், ஏரியா வந்து இந்த பர்டிகுலர் மீடியம் தான் நீங்கள் எடுக்கிறீங்க. அப்போ ஏரியா half ஆகிடுது. ஸோ அப்போ A/2 டிஸ்டன்ஸ் அப்படியே தான் இருக்கும், Dன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஏரியா ஆஃப் த மீடியம், ஏரியா ஆஃப் த பர்டிகுலர் மீடியம் வந்து A/2 அப்படின்னு எடுக்கிறீங்க. ε0 டிவைடட் பை டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட் வந்து D தான். ஓகே, இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா K1 A ε0 டிவைடட் பை 2D வரும். ஒரு சிம்பிளிஃபிகேஷன் பர்பஸ்க்காண்டி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த A ε0 பை Dயை நீங்கள் என்னவா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதை Cன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்டெப்பு வந்து ரொம்ப என்லார்ஜாக போகாது. அப்போ C1 = K1. ஓகேயா, K1 இது Cன்னு மாறிடும். அப்போ C/2. இப்போ K1C டிவைடட் பை 2. ஒரு மீடியம்கான C1 கண்டுபிடிச்சா போரும். ஏன்னா இதில் ஷேப் வந்து சேம் ஷேப்பாக தான் 2 மீடியமும் இருக்குது. அதாவது ஏரியா A/2 டிஸ்டன்ஸ் D. அப்போ 2 மீடியமுக்கு சேமாக இருக்கிறதுனால நீங்கள் இன்னொன்று கண்டுபிடிக்கணுங்கிற தேவையில்லை. ஸோ அப்போ C2 = மீடியம் கான்ஸ்டன்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, K2C டிவைடட் பை 2. இப்போ 2 இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் ஈச் மீடியம் நான் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது எனக்கு சீரீஸாக பேரலா அப்படின்னா நம்ம டயக்ராமில் உடனே என்ன பண்ணுவாங்க, நம்ம நிறைய டீச்சர்ஸ் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஃபிசிக்ஸ்லாம் தலையை சுற்றி மூக்க தொடுற மாதிரி பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ இதில் வந்து பேட்டரி எல்லாம் கனெக்ட் பண்ணி அது போலாரிட்டி உள்ளே போய் அந்த இடையில இருக்குது தெரியுமா, இந்த டாட் லைன் இருக்குல்ல, இந்த டாட் லைனில் போலாரிட்டி எப்படி இருக்குது, ப்ளஸ் மைனஸ்லாம் எப்படி இருக்குன்னா செக் பண்ணுறாங்க. அது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஒரு மெத்தட்ஸ். ஆக்சுவலாக நீங்கள் 2 மீடியம்ஸ்னால் ஓகே, பட் எய்ம்ஸ்லாம் வந்து ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்கன்னா 3 மீடியம் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. அந்த மீடியம்கான வேல்யூவே அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஷார்ட்கட் நான் கொடுக்குறேன், மைண்டில் கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட் இப்போ
நம்மளோட டெர்மினல் லைன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. எது டெர்மினல் லைன் அப்படின்னா உங்களோட டயக்ராமில் இதுதான் டெர்மினல் லைன். இந்த ஏ அண்ட் பி இருக்குல்ல, பேட்டரி கனெக்ட் ஆகக்கூடிய லைன் வந்து டெர்மினல் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக. அப்போ அந்த டெர்மினல் லைன் அப்படி இருக்குன்னா இடையில அந்த ரெண்டு பிளேட் இருக்குல்ல, இப்படி பிளேட்டுக்கு இடையில ஓகே நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க. அந்த மீடியம் இங்கே ஒரு மீடியம், இங்கே ஒரு மீடியம், மீடியம் 1 மீடியம் 2. அப்போ அந்த மீடியம்ஸ்க்கு பிட்வீனில் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறீங்க. அந்த ரெஃபரன்ஸ்க்கு பேர் மீடியம் ரெஃபரன்ஸ் லைன் ஆர் மீடியம் செப்பரேட்டட் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக. அதை நாங்கள் எம்எஸ்எல்னு சொல்லுவாங்க, மீடியம் செப்பரேட்டட் லைன். ஓகே, அந்த எம்எஸ்எல் எப்படி இருக்குது, அதாவது நம்ம டிஎல்லுக்கு எம்எஸ்எல் வந்து பேரலாக இருந்தால் என்ன கான்செப்ட், ஓகே, நம்ம டிஎல்லுக்கு எம்எஸ்எல் வந்து பெர்பெண்டிகுலராக இருந்தால் என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது வேண்டாம். ஸோ அப்போ நம்மளோட டிஎல்லுக்கு எம்எஸ்எல் வந்து பெர்பெண்டிகுலராக இருந்தால் என்ன கான்செப்ட், ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பேரலல் அப்படின்னா உங்களோட டெர்மினல் லைன் இருக்குல்லம்மா ஏபி, அந்த ஏபி லைன் இருக்குல்ல, அந்த ஏபி லைனுக்கு உங்களோட மீடியம் செப்பரேட்டட் லைன், அதாவது ரெஃபரன்ஸ் லைன் வந்து ரெண்டுமே உங்களுக்கு பார்க்குறதுக்கு இது ஒரு லைன், ஓகே, இது ஒரு லைன், ஓகேயா, இது ஒரு லைன். ரெண்டு லைன் எப்படி இருக்குது, போத் லைன்ஸ் ஆர் இன் பேரலல். அந்த மாதிரி பேரலல் பொசிஷனில் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம், பேரலல் ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கலாம். சிபி ஈக்குவல் டு இஃப் யூ ஆர் கன்சிடரிங் டூ மீடியம்ஸாக இருந்துச்சுன்னா, அதாவது ரெண்டு மீடியம் நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க K1 அண்ட் K2, அப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங் C1 அண்ட் C2s ஆர் இன் பேரலல், ஓகே அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டு பேரலல் ரிலேஷன்ஷிப் C1 + C2 அப்படின்னு நீங்கள் எடுத்துடலாம். அப்போ ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணி உங்களோட டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம், அதாவது ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். அடுத்தது உங்களோட டிஎல் எப்படி இருக்கா, ஸோ அதுக்கு அடுத்து எம்எஸ்எல் மீடியம் செப்பரேட்டட் லைன். இது வந்து பெர்பெண்டிகுலர் பொசிஷனாக இருந்தால் எப்படி, அதாவது இது பெர்பெண்டிகுலர் பொசிஷன், ஓகேயா. ஸோ இந்த பெர்பெண்டிகுலர் பொசிஷனாக இருக்கும்போது நம்ம அதை என்ன எடுத்துக்கலாம், சீரீஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்துக்கலாம். அப்போ C is equal to you are considering a two mediums, ஸோ டூ மீடியம்ஸ்க்கான கரஸ்பாண்டிங் கெப்பாசிட்டன்ஸ் C1 அண்ட் C2. அப்போ இங்கே சீரீஸ் போடுறீங்க, அப்போ சீரீஸ்னா உங்களுக்கு பேரலல் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் யூஸ் பண்ணணும், ஸ்கிப்பை வந்து மாற்றி யூஸ் பண்ணிக்கணும். அப்போ C1 C2 டிவைடட் பை C1 + C2, ஓகேயா. ஸோ அப்போ பெர்பெண்டிகுலர்னா சீரிஸ், பேரலல்னா பேரலல், அவ்வளோதான், ஓகேயா. ஸோ இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சம்ம க்ளோஸ் பண்ணலாமா, இந்த ஹிண்ட் இந்த நோட் வந்து நீங்கள் கிளியராக ஞாபகம் இருக்கணும். ஸோ இந்த நோட் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு சம் வந்து ஈஸியாக போட்டுடலாம். இப்போ எனக்கு ரெண்டு கெப்பாசிட்டன்ஸ் கிடச்சிடுச்சு, ஓகேயா, ரெண்டு கெப்பாசிட்டன்ஸ் C1 அண்ட் C2 இருக்குது. நான் என்னோட டயக்ராம்ஸ் போங்க, டயக்ராம்ஸ் பாருங்கள். இப்போ இங்கே ஒன்று இருக்கா, டயக்ராம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, டயக்ராம் நான் இப்படி தானே கொடுத்துருக்கேன், ஸோ இப்படி கொடுத்துருக்கேன், இதை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே உங்களோட டெர்மினல் லைன் கொடுத்துருக்கேன், ஏபி இஸ் கால்டு டெர்மினல் லைன். உங்களோட இந்த ப்ளூ லைன் தான் உங்களோட மீடியம் செப்பரேட்டட் லைன். இப்படியும் வரலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம் டயக்ராமில். நான் இப்படி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஆக்சுவலாக, ஓகே. ஸோ இப்போ K1 K2. ஸோ இப்போ நான் எப்படி கான்செப்ட் போடுறேன் பாருங்கள். இப்போ C1 ஆன்சர் என்ன வந்தது, C1 = K1 C/2 அண்ட் C2 = K2 C/2, ஓகே. ஸோ இப்போ என்னோட டெர்மினல் லைன் இதான் டெர்மினல் லைன். திஸ் லைன் இஸ் கால்டு டெர்மினல் லைன், ஓகே. அண்ட் திஸ் டாட் லைன் இட் இஸ் கால்டு மீடியம் செப்பரேட்டட் லைன். ரெண்டு மீடியமாக அது செப்பரேட் பண்ணுது. அந்த லைன் இல்லைன்னா அப்போ அந்த இடத்துல ரெண்டு மீடியமும் எனக்கு மிக்ஸ் ஆகிறதுனால கண்டிப்பாக அதனால் ஒரு பர்ஃபெக்டான ஃபீல்டை ஸ்டோர் பண்ணவும் முடியாது. அந்த கெப்பாசிட்டர் என்ன ஆகிடும், ஃபால்ட் ஆக ஆரம்பிச்சிடும், ஓகே. ஸோ அப்போ அதை நான் சீக்கிரம் என்ன பண்ணணும், ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும், இல்லைன்னா அது பர்ன் ஆகிடும். ஸோ அதனால் ஜஸ்ட் லைக் தட் சேஃப்டி பர்பஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எலக்ட்ரானிக் டிவைஸில். ஸோ இதெல்லாமே கெப்பாசிட்டர்லாம் ஒரு டைப் ஆஃப் எலக்ட்ரானிக் டிவைஸ் தான். ஸோ அப்போ இங்கே K1 அண்ட் K2 அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம், ஓகே. ஸோ இப்போ K1 K2 அப்போ வேல்யூ கொடுத்துருக்காங்களா, கொடுக்கல. ஸோ அப்போ டேரெக்டாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் சீரீஸாக பேரலா, ஸோ K1க்கு நீங்கள் C1 கண்டுபிடிச்சிட்டிங்க, K2க்கு C2 கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ டெர்மினல் லைனும் என்னோட டாட் லைன்ஸ் இருக்குல்ல, ரெண்டு லைன், ஜஸ்ட் இதை கொஞ்சம் இப்படி நகர்த்திக்க, ஓகே. ஸோ இப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ டெர்மினல் லைனும் என்னோட செப்பரேட்டட் லைன், ரெண்டு லைன் எப்படி இருக்குமா, ஒன்றுக்கு ஒன்று பேரலல் லைன்ஸாக இருக்குது. ஸோ அப்போ பேரலல் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ பேரலலுக்கு ஃபார்முலா CAB = ஆட் த ஃபார்முலாஸ், ஓகே. அதான பேரலல் C1 + C2, ஓகே. ஸோ அப்போ டேரெக்டாக K1 C/2 + K2 C/2. இதில் காமனாக C/2 நீங்கள் வெளியில் எடுத்துட்டிங்கன்னா ஃபைனல் ஆன்சர் CAB = C/2 × K1 + K2. ஸோ இதோட ஸ்டாப் பண்ண முடியாது, எனக்கு நான் ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்திருக்கேன், C = A ε0/D நான் ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்திருக்கேன். அப்போ ஃபைனல் ஆன்சர் CAB = A ε0/2D × K1 + K2. ஸோ இதான் உங்களோட
total equivalent capacitance between the terminals A and B அந்த கொடுத்துருக்க டயக்ராம்க்கு. ஓகே, ஸோ இப்போ ஒன் மோர் நியூமரிக்கல். இது பழைய உங்களோட எய்ம்ஸ் பேப்பர்லலாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஜஸ்ட் கெப்பாசிட்டர்ஸ் பிளேட்ஸ் இந்த மாதிரி இருக்குது. நான் லைன் ஸ்பிளிட்டப்ஸ் கொடுத்துட்டேன். ஓகே, பட் மீடியம் செப்பரேட்டட் லைன் ரெஃபரன்ஸ் லைன் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, திரும்ப அகைன் இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட டெர்மினல் லைன் எப்பவும் போல் இங்கே வந்துருச்சு ஏபி. மீடியம் கான்ஸ்டன்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. K1, K2, K3. ஃபைண்ட் ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் A and B. ஓகே, let K1 is equal to 2 and K2 equal to 3 and K3 equal to 4. இது வந்து உங்களோட இண்டிவிஜுவல் மீடியம் கான்ஸ்டன்ட்ஸ். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எப்போவுமே வேல்யூவை தடதடன்னு கொண்டு போய் ஃபாஸ்ட்டாக கெட்டிங் ஹரிபரியில் கொண்டு போய் எல்லா வேல்யூவும் டக்குன்னு சப்ஸ்டியூட் பண்ணாதீங்க ஃபிசிக்ஸில். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு நியூமரிக்கலில் கிவன் இருக்கும், உங்கள் கையில் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா ஸ்கிப் இருக்கும். இது ரெண்டையும் நீங்கள் மேட்ச் பண்ணி யூ ட்ரை டு சால்வ் த நியூமரிக்கல். அந்த நியூமரிக்கல்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாவை சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் பண்ணினதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் நியூமரிக்கலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபார்முலா ஸ்கிப் வந்து நிற்கும். அந்த ஸ்கிப்பில் தான் நீங்கள் கிவனை சப்ஸ்டியூட் பண்ணும்போது அது டக்குன்னு அடுத்த ஸ்டெப்புக்கு ஆன்சருக்கு போயிடும். இதுதான் ஒரு பெஸ்ட் மெத்தட். அதை விட்டுட்டு எடுத்தோன்னே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அது கெட் என்லார்ஜ்டு ஸ்டெப் ரொம்ப பெருசாக போகும். ஸோ அப்படிங்கிறனால கண்டிப்பாக அது மிஸ்டேக்காக தான் சான்ஸ் அதிகம் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் எப்பவும் போல் என்னோட இண்டிவிஜுவல் மீடியம்ஸ்க்கான கெப்பாசிட்டன்ஸ் நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ C1 இஸ் ஈக்குவல் டு நான் எப்பவும் போல் K1. என்னோட K1 ஏரியா எவ்வளோ எடுத்துக்கலாம்? டோட்டல் ஏரியாவை ஏன்னு எடுத்துக்கிறீங்க, இந்த டிஸ்டன்ஸை டின்னு எடுத்துக்கிறீங்க. இங்கே ஹாஃபாக கட் ஆகும். ஸோ D/2, இங்கேயும் ஹாஃபாக கட் ஆகும், A/2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்போ நான் இங்கே ஏரியா வந்து இந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்க்கு A/2 epsilon naught divided by full distance கவர் ஆகிடும், டின்னு எடுத்துடலாம். ஸோ அப்போ இதை K1 A epsilon naught divided by 2D. ஒரு சிம்பிளிஃபிகேஷன் பர்பஸ்க்காண்டி A epsilon naught by DS Cன்னு மாற்றிடுங்க. ஸோ அப்போ ஆன்சர் வந்து K1 C/2. ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து இதை வந்து நான் C1க்கு ஈக்குவலன்ஸாக எடுத்துக்கலாம். இப்போ C2 C3 அதே மாதிரி நீங்கள் சிமிலராக கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ C2 இஸ் ஈக்குவல் டு K2. ஓகே, K2. இதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக என்ன பண்ணலாம், நீங்கள் ரெடியூஸ் பண்ணி கூட ஃபைனல் ஆன்சரில் கொண்டு போய் நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாமா. ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, உங்கள் கன்வீன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுதான் மெயின். இந்த இடத்துட்டே கூட K1 போட்டுக்கலாம், இல்லை ஃபைனல் ஸ்கிப்பில் கொண்டு போய் கூட நீங்கள் சால்வ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ அப்போ எனக்கு இங்கே C1 ஈக்குவல் டு K1 வேல்யூ கொடுத்துருக்காங்க. K1 இஸ் 2மா. ஸோ அப்போ K1 வேல்யூ இஸ் 2. அந்த 2 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. 2C/2. இந்த 2ம் 2ம் கேன்சல் ஆகிடும். இட் இஸ் ஈக்குவல் டு C. அவ்வளோதான். அப்போ C ஈக்குவல் டு அதை நீங்கள் ஃபைனல் ஆன்சரை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நான் C2 ஈக்குவல் டு K2 இன்ட்டு இங்கே ஏரியா என்ன வரும், இந்த ரெண்டு ரீஜனுக்குமே A/2 D/2 தான் வரும். அதாவது ஏரியா A/2 டிஸ்டன்ஸ் D/2 வரும். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து K2C வருது. இதில் K2க்கான வேல்யூ வந்து நீங்கள் 3 போட்டிங்க அப்படின்னா 3C ஆன்சர் வந்துடுதுமா. ஸோ அதே மாதிரி தான் C3க்கு வந்து சேம் K2C வருதா, அடுத்து K3Cன்னு வரும். ஓகே, ஸோ அப்போ K3யோட வேல்யூ 4C ஆன்சர். ஓகே, அப்போ 3C 4C ஆன்சர். ஸோ அப்போ C2 ஈக்குவல் டு 3C அண்ட் C3 ஈக்குவல் டு 4C அண்ட் C1 ஈக்குவல் டு C. இதான் உங்களோட வேல்யூ. 3 இண்டிவிஜுவல் மீடியம்ஸ்க்கான இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ இந்த கெப்பாசிட்டன்ஸை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நெட் கேல்குலேட் பண்ணணும். அதாவது ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் A and B நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேயா, ஸோ இப்போ ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் A and B கண்டுபிடிக்கணும்னா டயக்ராம் தான் நீங்கள் ரெஃபர் பண்ணணும். டயக்ராமில் ஃபஸ்ட்டு இந்த லைன் வந்து டெர்மினல் லைன். ஓகே, இந்த லைன் வந்து டெர்மினல் லைன். ஸோ இந்த லைன் வந்து டெர்மினல் லைன். இப்போ நான் எந்த மீடியம் எடுத்துகிறேன், 2 and 3 எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்போ இங்கே ஒரு லைன் இருக்கா. ஸோ அப்போ எனக்கு TLக்கு இந்த லைன் இப்படி வருது, இந்த பர்டிகுலர் லைன் வந்து இப்படி வருது ஆக்சுவலாக. ஸோ அப்போ இது என்ன பொசிஷன் எடுத்துக்கலாம், பெர்பெண்டிகுலர் பொசிஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ K2வும் K3யும் ஓகே, K2 and K3 எதில் வருதுன்னா பெர்பெண்டிகுலர் பொசிஷன். ஓகே, அப்போ 2 and 3 ஆர் கம்பேர் டு TL அந்த ரெஃபரன்ஸ் லைன் பெர்பெண்டிகுலராக இருக்கிறதுனால இந்த K2ஐயும் ஓகே அந்த K3ஐயும் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, பெர்பெண்டிகுலர்னு சொல்லக்கூடிய கான்செப்ட். அப்போ பெர்பெண்டிகுலர் வந்து சீரீஸில் தான் நான் எடுக்க முடியும். அப்போ எனக்கு பர்டிகுலராக அந்த 2 and 3க்கான C23 நீங்கள் போடுறீங்க. இது ரெண்டுமே எனக்கு பெர்பெண்டிகுலர் பொசிஷனில் இருக்குது. பெர்பெண்டிகுலர் பொசிஷனில் சீரீஸ் கான்செப்ட். அப்போ பேரலல் ஃபார்முலா நீங்கள் போட போகிறீங்க. ஸோ அப்போ எனக்கு இந்த கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ
K2 ஓகேயா. ஸோ அந்த கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ என்னது இங்கே எல்லாமே உங்களுக்கு கரஸ்பாண்டிங் இதுக்கெல்லாம் நீங்கள் வேல்யூ எடுத்துடுறீங்க. இது C2 ஓகேயா, இது C3ன்னு எடுத்துடுறீங்க. ஸோ அப்போ ஃபார்முலா என்ன, C2 C3 டிவைடட் பை C2 ப்ளஸ் C3 ஓகேயா. ஸோ அப்போ C2 என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க, 3C into 4C divided by 3C plus 4C. ஸோ அப்போ உங்களுக்கு பர்டிகுலராக ஒரு வேல்யூ கிடச்சிடுது ஓகேயா. ஸோ இப்போ இந்த வேல்யூ இருக்குல்ல, இந்த C23 வேல்யூவோட உங்களுக்கு இப்போ ஃபைனலாக இந்த ரெண்டு ரீஜனும் கம்பைன் ஆகிடுச்சு. இந்த ரெண்டு ரீஜனும் கம்பைன் ஆகி உங்களுக்கு C23 கிடச்சிருச்சு. ஸோ அப்போ இது கூட இந்த ரெண்டு லைனை நீங்கள் பார்க்கும்போது TL கூட இந்த பர்டிகுலர் லைன் இருக்கா, இது வந்து பேரலாக இருக்குது. அப்போ C23யும் ஓகேயா இந்த ரீஜனோட கெப்பாசிட்டன்ஸ் அதாவது C1 இந்த ரெண்டு ஆன்சரும் எப்படி இருக்குது, பேரலல். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஜஸ்ட் ஆட் பண்ணால் உங்களுக்கு டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் AB என்னன்னு கிடச்சிடும் ஓகே. ஸோ இதுதான் உங்களுக்கான மாடல்மா. ஸோ இது மாதிரி உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பாருங்கள், நிறைய மாடல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். நான் ஒரு ஹோம்ஒர்க் வேணால் கொடுக்குறேன், நீங்கள் அதை சால்வ் பண்ணி நம்ம குரூப்பில் போஸ்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் இப்போ டெர்மினல் லைன் AB இஸ் கிவன், மீடியம் பாருங்கள் இப்படி கொடுத்துருக்காங்க, மீடியம் செப்பரேட்டட் லைன் நம்பர் 1 ஓகேயா. 3 மீடியம்ஸ் வேல்யூ பாருங்கள், K1 இது K2 இது K3 வேல்யூ K1 equal to 1, K2 equal to 2 and K3 equal to 3 ஓகே. ஸோ இதோட ஆன்சர் எனக்கு ஃபைனலாக CAB எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணுங்கம்மா. ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் AB நீங்கள் கேல்குலேட் பண்ண போகிறீங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம டைப் நம்பர் 3க்கு போகலாம். ஸோ டைப் 3 வந்து என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, கெப்பாசிட்டர் பிளேட்ஸ் செப்பரேஷன் மெத்தட் அப்படின்னு ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்க, கெப்பாசிட்டர் பிளேட் செப்பரேஷன் மெத்தட். ஸோ இதெல்லாம் நான் தான் உங்களுக்கு நேம் கொடுத்து அந்த மெத்தட்ஸ் எல்லாமே பிரிச்சுடுறேன். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரை ஃபீல் கம்ஃபர்டபுள் அப்படின்னா மெத்தட்ஸ் கிளியராக பிரித்து கொடுத்துடணும். அப்போ தான் அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மெயின் டாபிக் எது, அந்த மெயின் டாப்பிக்கில் வர சப் டாபிக்ஸ்லாம் என்ன, அந்த சப் டாபிக்ஸில் வரக்கூடிய அடிஷ்னல் டாபிக்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது, அந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணின நியூமெரிக்கல்ஸையும் நம்ம அதே மாதிரி தான் பிரிக்கணும். மெயின் நியூமெரிக்கலோட நேம் என்ன, அந்த நியூமெரிக்கல் மெயின் டாப்பிக்கை வச்சு எத்தனை மாடல்ஸ் ஆஃப் நியூமெரிக்கல்ஸ், எத்தனை மெத்தட்ஸ் ஆஃப் நியூமெரிக்கல்ஸ் பிரியுது, அது மாதிரி நீங்கள் பேஷண்ட்ஸை எப்படி நீங்கள்லாம் கேட்டகரைஸ் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணுறதுனால ஒரு பேஷண்ட்டை அக்யூரேட்டாக உங்களால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுது. ஸோ அதே மாதிரி தான் நம்ம இங்கேயும் நான் கற்றுக் கொடுப்பேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆக்சுவலாக. ஸோ அப்போ தான் வந்து தே ஃபீல் மோர் கம்ஃபர்டபுள் டு சால்வ் த நியூமெரிக்கல்ஸ் இன் எனி பிளாட்ஃபார்ம் ஓகே. ஸோ அப்போ டைப் 3 வந்து கெப்பாசிட்டர் பிளேட் செப்பரேஷன் மெத்தட். இந்த கெப்பாசிட்டர் பிளேட் செப்பரேஷன் மெத்தட் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கெப்பாசிட்டர் பிளேட் செப்பரேஷன் மெத்தட் என்ன அப்படின்னா என்ன, ஜஸ்ட் லைக் தட், ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். பட் இதை வந்து நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை, ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் போடலாம். இதில் வந்து நிறைய மாடல்ஸ் ஆஃப் நியூமெரிக்கல்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் வேணால் நான் தரேன், நான் 1-2 டீச் பண்ணிவிட்டு நான் தரேன் அதுக்கப்புறம் ஓகே. சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன நியூமெரிக்கல் எய்ம் எப்படி கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். இதெல்லாம் எய்ம்ஸில் ரொம்ப ஃபேமஸான மாடல்ஸ் இதெல்லாம். அதே மாதிரி JEE ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் கொஷின் பேப்பர் ஸ்டாண்டர்ட் ஆகும்போது இந்த மாடல் எல்லாம் கேட்குறாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இந்த ஃபாலோயிங் ஃபிகர் கொடுத்துடுறாங்க. The area of each plate is A அப்படின்னு சொல்கிறாங்க. The area of each plate is A and the plates separated at a distance small d அப்படின்னு சொல்கிறாங்க. adjacent plates ஓட between distance வந்து small d சொல்லியிருக்காங்க. Find the capacitance of the system, the point of A and B.
அதாவது ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. ஓகேயா, எய்ம் என்னமோ அதே தான். எய்ம் என்னமோ எல்லா பேஷண்ட்ஸையும் நீங்கள் க்யூர் பண்ணணுங்கிறது தான். பட் ஆனால் ஒவ்வொரு பேஷண்ட்டையும் நீங்கள் வேறு மெத்தட் ஃபாலோ பண்ணுறீங்கல்ல. ஸோ அது மாதிரி தான் முதல்ல நம்ம மெத்தட்ஸ் பிரிச்சிடணும். ஸோ அந்த மெத்தடில் இது மெத்தட் நம்பர் 3 அப்படின்னு நான் பிரிச்சிருக்கேன். ஸோ இப்போ பிளேட்டோட ஏரியா ஏன்னு சொல்லியிருக்காங்க, பிட்வீன் த பிளேட்ஸ் வந்து டின்னு சொல்லியிருக்காங்க, ஏபி கண்டுபிடிக்கணும். ஷோன் இந்த ஃபிகர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் ஃபிகர் பாருங்கள் சிம்பிளாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம இந்த மாதிரி நியூமெரிக்கல்ஸ் எல்லாம் நீங்கள் நிறைய சென்டர்ஸோட டெக்ஸ்ட் புக்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. பட் இந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு டார்க் லைன்ஸ் வந்து இந்த மாதிரி இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. வாட் எவர் இட் மேபி எல்லாமே சேம் தான். ஸோ இந்த மாதிரி டார்க் லைன்ஸ் கொடுத்துட்டு இதில் வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி 2 லைன்ஸ் வந்து இப்படி கொடுத்துருப்பாங்க. இதுதான் டயக்ராமே. இவங்க கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கிறது வந்து ஃபைண்ட் ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் ஏபி. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஏ. ஓகேயா, ஸோ இது 2 ஷார்ட் பண்ணியிருப்பாங்க. டயக்ராம்ஸ் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ பட் இதை நீங்கள் சால்வ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, ஷார்ட்கட்ஸ் இருக்குது. அது கிளியராக நீங்கள் பாருங்கள். அது நீங்கள் அந்த பேர் சார்ட் மெத்தட் போடுவீங்கல்ல, பயாலஜியில் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மென்டலி பேர் சார்ட் மெத்தட்லாம் நீங்கள் போடுவீங்க. எக்ஸ் ஒய் குரோமோசோம், எக்ஸ் குரோமோசோம், எக்ஸ் ஒய்யும் ஜாயிண்ட் ஆகுது அந்த மாதிரிலாம். ஸோ அது மாதிரி தான் நீங்கள் இதில் ஒரு சின்ன பேர் மெத்தடாலஜி ப்ராசஸை நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னே செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒர்க் என்னென்னா சில ப்ரொசீஜர்ஸ். ஏன்னா ஷார்ட்கட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் நம்ம கிளியராக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ முதல்ல இதில் எத்தனை பிளேட் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் எத்தனைங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே. ஸோ இப்போ பிளேட்டுக்கு கவுண்ட் கொடுத்துக்கோங்க 1. ஓகேயா, ஸோ பிளேட் கவுண்ட் வந்து 1 2 3 4 அப்படின்னு கொடுத்துக்கோங்க ஆக்சுவலாக. அப்போ பிளேட் கவுண்ட் வந்து 4 பிளேட்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. இப்போ 4 பிளேட்ஸ் ஒரு கெப்பாசிட்டர் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா 2 பிளேட் நம்பர் 1 பிளேட் நம்பர் 2. ஓகே, 2 பிளேட் கம்பல்சரி வேணும். ஓகேயா, ஸோ அப்போ ஒரு கெப்பாசிட்டர் ஃபார்ம் ஆகிறதுக்கு you must to need 2 plates in the system. ஓகே, ஸோ அப்போ அந்த 2 பிளேட்ஸ் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே 1 2. ஓகே, இந்த 1 இந்த 2. ஸோ அப்போ 1, 2 ஒரு பிளேட் கவுண்ட் நம்பர்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அடுத்து 2 and 3 இது ஒரு பிளேட்டாக ஃபார்ம் ஆகும். 2, 3 ஒரு பிளேட்டாக நீங்கள் எடுக்கலாம். அடுத்து 3, 4 ஒரு பிளேட்டாக எடுக்கலாம். இவ்வளோ தான் எடுக்க முடியும். நிறைய பேர் டக்குன்னு உடனே ஒரு டவுட் கேட்பான், சார் 1, 2 ஓகே. ஓகேயா, அடுத்து 2, 3 ஓகே, 3, 4ம் ஓகே. ஏன் சார் 1, 4 எடுக்கக்கூடாது? அதை எடுக்க முடியாது. அது ஒரு நெக்லெக்டிங் பேர் ஆக்சுவலாக. அதை நீங்கள் கன்சிடர் பண்ண முடியாது. என்ன ரீசன் அப்படின்னா 1, 2க்கான டிஸ்டன்ஸும் ஓகேயா, இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்களா பிளேட் செப்பரேட்டட் டிஸ்டன்ஸ், 2, 3க்கான டிஸ்டன்ஸும் 3, 4க்கான டிஸ்டன்ஸையும் பாருங்கள். இந்த டிஸ்டன்ஸ் பாருங்கள். ஓகே, அது எப்படிமா உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டிவிஷனில் வரக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ஹோல் டிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவல் ஆகும். ஓகே, அப்போ நீங்கள் கன்சிடர் பண்ணுறது எல்லாமே ஸ்மால் டிவிஷன் டிஸ்டன்ஸ் தான் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க. அந்த டைமில் பல்க் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட் நீங்கள் அசம்ஷன் பண்ண முடியாது. ஓகே, அப்படி பண்ணுறீங்கன்னா லாஸ் தான் அதிகமாக வரும் அந்த கெப்பாசிட்டன்ஸ்னால. ஓகே, ஸோ அதனால் அந்த மாதிரி லாஸ் உள்ள ப்ராசஸ், லாஸ் உள்ள சிஸ்டம்ஸ் எதையுமே நம்ம கால்குலேஷன் போடும்போது நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ அப்போ இந்த லார்ஜ் 1, 4 நான் எடுத்துக்க மாட்டேன். ஓகேயா, ஸோ அப்போ இதை வச்சு தான் நம்ம பேர் சார்ட் நான் போட போகிறேன். ஓகே, இப்போ சம் ஸ்டார்ட் பண்ணலாமா? சம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நான் ப்ளூ கலரில் ஒரு லைன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஏபி லைன், கண்டிப்பாக ஏபி லைன் கம்பல்சரி இருக்கும் ஆக்சுவலாக சம்மில். அந்த ஏபி லைன் இல்லைன்னா ப்ராசஸே பண்ண முடியாது. பிகாஸ் அந்த ஏபி லைன் இஸ் கால்டு டெர்மினல் லைன். பேட்டரி கனெக்ட் ஆகக்கூடிய, அதாவது சோர்ஸ் கனெக்ட் ஆகக்கூடிய லைனே ஏபி லைன் தான். ஸோ அப்போ இது உங்களோட ஏபி லைன் வந்து டெர்மினல் லைன் அப்படின்னா இந்த லைனுக்கு பேர் என்ன? அது கனெக்டிங் ஒயர். ஓகேயா, ஸோ அப்போ ஏபி அந்த மாதிரி டாட் இல்லாமல் டெர்மினல் மாதிரி இண்டிகேஷன் இல்லாமல் ஜஸ்ட் லைக் ஒரு லைன்ஸ் மட்டும் இப்படி ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அந்த லைனை வந்து கனெக்டிங் ஒயராக நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ இந்த நியூமெரிக்கலில் ஒரு டெர்மினல் லைன் செட்டும் இருக்குது, கனெக்டிங் ஒயரும் இதில் இருக்குது. ஆக்சுவலாக சில சம்மில் பார்த்தீங்கன்னா வெறும் டெர்மினல் ஒயர் மட்டும்தான் இருக்கும், கனெக்டிங் ஒயர் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அது நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் கம்பல்சரி எது இருந்தாகும், டெர்மினல் ஒயர் வந்து கண்டிப்பாக இருந்தாகும், டெர்மினல் லைன் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ நான் சம் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோட சம்மில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் தான் அவங்க கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் ஓகேயா ஏ அண்ட் பி. ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டை ஏன்னு வச்சுக்கலாமா, இங்கே ஒரு பிளேட் இருக்குது. அதே மாதிரி என்னோட இந்த பாயிண்ட்டை நான் பின்னு வச்சுக்கலாமா, இங்கே ஒரு பிளேட் இருக்குது. ஃபைன்.
இப்போ நான் சர்க்கியூட்டை டிசைன் பண்ணணும். ஆக்சுவலாக அவங்க கொடுத்துருக்க சஃபல்டு சிஸ்டமில் இருந்து நான் ரீஅரேஞ்ச் பண்ணி கரெக்டான ஒரு சர்க்கியூட் டயக்ராமுக்கு நான் மாற்றினா தான் அந்த சர்க்கியூட்டில் இருந்து நான் சீரிஸ் பேரலல் அப்ளை பண்ணி டோட்டல் ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் A to B நான் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு A இங்கே ஒரு பிளேட் இருக்குது, B இங்கே ஒரு பிளேட் இருக்குது. இதோட நம்பர்ஸ் எனக்கு கரெக்டாக வேணும். நம்பர்ஸ் மாற்றினா கனெக்ஷன்ஸ் மாறிடும், சீரிஸ் பேரலெல்லாம் ஒழுங்காக வராது. ஓகே, இப்போ ஏங்கிற டெர்மினல் இங்கே இருக்கா, இதானே ஏங்கிற டெர்மினல் உங்கள் ரெஃபரன்ஸ் படி செகண்ட் நம்பரில் இருக்குது. பிங்கிற டெர்மினல் எதில் இருக்குது அப்படின்னா 3ல இருக்குது. ஓகே, ஸோ அப்போ 2 3, அதாவது 2 வந்து ஏல இருக்குது, 3 வந்து பியில் இருக்குது. அப்போ இதை 2 இது 3ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ 3 பியில் வந்துருச்சு, அவ்வளோதான். அப்போ 2 3 நான் கொடுத்துட்டேன். இப்போ இந்த 2ஓட பேர் யார்? ஒரு கெப்பாசிட்டர் ஃபார்ம் ஆகிறதுக்கு மினிமம் 2 பிளேட், அதாவது ஒரு பேர்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ அப்போ அந்த 2ஓட ஒரிஜினல் பேர் யார் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் அந்த XY XX அந்த குரோமோசோம் போடும்போது கரெக்டான அந்த குரோமோசோம் பேரை வெளியில் எடுத்துகிட்டு வரும்போது தான் அந்த குரோமோசோம்ஸ்க்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு நீங்கள் பயாலஜியில் பார்க்குறீங்க, மென்டல் லீஃப் குரோமோசோம் சார்ட்டில் நீங்கள் பார்க்குறீங்க ஆக்சுவலாக. ஸோ அதே மாதிரி தான் நாங்கள் இங்கே 2ஓட பேர் ஒரிஜினல் பேரை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுக்கு மட்டுமே பேராக இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டமை நம்ம கண்டுபிடிக்கணும், ஒரு கரெக்ட் நம்பரை எடுக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2ங்கிறது பேர் வித் 1 கூடயும் இருக்குது, 2ங்கிறது பேர் வித் 3 கூடயும் இருக்குது. ஓகே, நான் அப்போ எதை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ 2ங்கிறது 1 கூட பேரில் இருக்குது, 2ங்கிறது 3 கூட பேரில் இருக்குது. பட் இந்த 3ங்கிறது எது கூட இருக்குது? 4லையும் பேரில் இருக்குது. இங்கே 3,4. அப்போ 3ங்கிறது லிங்க் வித் அன் அதர் டெர்மினல், வேற ஏதோ ஒரு குரோமோசோம் கூட அது லிங்க்ல இருக்குது. அப்போ அதை நான் எடுத்துக்க முடியாது. எனக்கு தேவையானது இண்டிவிஜுவல் பேர் மட்டும்தான் தேவை. அப்போ 2 கூட 3யை விட எனக்கு 2 இருக்கக்கூடிய 1 வந்து இண்டிவிஜுவல் பேர், இந்த 3 வந்து நான் இண்டிவிஜுவல் பேர், எனக்கு இண்டிவிஜுவல் பேர் தான் வேணும். ஸோ அப்போ 2,1 நான் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே ஒரு பிளேட் வரப்போகுது, இந்த பிளேட்டோட நம்பர் என்ன எடுக்கலாம்? 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி எனக்கு 3 எடுக்கிறேன். 3க்கு நான் பேர் பார்க்கும்போது 3க்கு 2வும் வருது, 3க்கு 4ம் வருது. ஓகே, பட் 3க்கு 2 வந்து லிங்க் பேர் ஆக்சுவலாக. ஓகே, அது இண்டிவிஜுவல் பேர் கிடையாது. பட் 4 as a இண்டிவிஜுவல் பேர் ஆஃப் 3. ஓகே, அப்போ நான் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம், நான் இன்னொரு பிளேட் போடுறேன், அந்த பிளேட்டோட நம்பர் என்ன எடுத்துக்கலாம்? 4 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ அந்த இண்டிவிஜுவல் பேர் கவுண்ட் நம்பரை நீங்கள் கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா சம்மு முடிஞ்சு, ரொம்ப ஈஸி. ஓகே, கன்ஃபியூஸ் ஆகாமல் நீங்கள் எடுக்கலாம். ஸோ பயாலஜி ஸ்டூடெண்ட் வேறு அவ்வளோ பெரிய மென்டல் லீஃப் சார்ட்டே நீங்கள் போடுறீங்க, இதெல்லாம் என்ன, நத்திங் இஸ் தேர். ஸோ இப்போ நான் செக் பண்ணணும் என்னோட நம்பர் ஆஃப் பேஸ் பார்த்தீங்கன்னா 1,2 2,3 3,4. ஸோ 1 into 2னாலும் 2 into 1னாலும் நீங்கள் சேம் தான். அதே மாதிரி தான் இங்கே 1,2னாலும் 2,1னாலும் இந்த பேர் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதே மாதிரி 3,4னாலும் 4,3னாலும் இந்த பேர் முடிஞ்சிருச்சு. ரிமைனிங் உங்களுக்கு பெண்டிங்கில் இருக்கிற பேர் வந்து இந்த 2 and 2,3 அப்படிங்கிற ஒரு பேர் தான் இருக்குது. அதை நீங்கள் தனியாக எடுத்துக்கோங்க. இது 2,3ங்கிற பேர் வந்து இன்னும் தனியாக இருக்குது, அது இன்னும் கனெக்ட் ஆகலை. ஸோ இப்போ நம்மளுக்கு கொடுத்த ஹிண்ட்டை நம்ம போய் பார்க்க போகிறோம். நம்மளோட டயக்ராம் வாங்க. நம்மளோட டயக்ராமில் கொடுத்த ஹிண்ட் என்ன? ஏபி டெர்மினல், ஏ டெர்மினல் இஸ் கனெக்டட் டு 2. ஓகே, 2ல ஏ டெர்மினல் இஸ் கனெக்டட். ஸோ இந்த 2ல ஏ கனெக்ட் ஆகிருக்கு அண்ட் டெர்மினல் பி வந்து 3ல கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ பியில் 3 இருக்குது, இது வந்து 3 இங்கே வந்துடும். ஸோ 3 கனெக்ட் ஆகிடுச்சு. அப்போ டெர்மினல் லைன் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்த ஹிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கனெக்டிங் ஒயர் கொடுத்துருக்காங்க. கனெக்டிங் ஒயர் ஆஸ் பர் யுவர் அசம்ஷன் 1க்கும் 4க்கும் இடையில இருக்குது. ஸோ அப்போ 1 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. 4 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ அப்போ 1க்கும் 4க்கும் கனெக்டிங் ஒயர். ஸோ கனெக்ட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ ஆஸ் பர் த ஹிண்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு சம்மில். இப்போ நீங்கள் சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ண போகிறீங்க, ஃபைனல் சர்க்கியூட். இந்த 2 இங்கே ஒரு 2, இங்கேயும் 2, சேம் பிளேட் நம்பர். ஏன் நீங்கள் சேம் பிளேட் நம்பர் நீங்கள் கனெக்ட் பண்ணக்கூடாது? ரெண்டுமே ஒரே ரெஃபரன்ஸில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான், அதனால் நீங்கள் தாராளமாக அதை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த 2வையும் கனெக்ட் பண்ணிக்கலாம், இந்த 3யையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், யுவர் பார்ட் இஸ் ஓவர். ஸோ அப்போ சர்க்கியூட் டிசைன் ஆகிடுச்சு. உங்களோட சர்க்கியூட் வந்து இப்போ நீங்கள் அதை சிம்பிளிஃபைடாக நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ 2 கெப்பாசிட்டர்ஸ் வந்துடுது. இந்த கெப்பாசிட்டர் இங்கே கொடுக்குறது ஒன்று தான், இந்த இடத்துல நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே கொடுக்குறது ஒன்று தான், இந்த இடத்துல நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு மாடிஃபிகேஷன். ஸோ இப்படி கனெக்ட் பண்ணிவிடு, அவ்வளோதான். ஸோ யுவர் ஃபைனல் சர்க்கியூட், ஈக்குவலன்ட் சர்க்கியூட் நீங்கள் இப்போ இதை ஃபைனலைஸ் பண்ணியாச்சு. இதிலிருந்து நீங்கள் உங்களோட ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் சிஏபி நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப ஈஸி. ஏபி அண்ட் ஈச் செட் வந்து கெப்பாசிட்டன்ஸ் சி அப்படின்னு சொல்லிட்டாங்க சம்மில். ஸோ இப்போ சிஏபி நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ தீஸ் 2 கெப்பாசிட்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ். ஓகே, சீரீஸ்னா என்ன ஃபார்முலா? பேரலல் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறீங்க. சி இன்டூ சி டிவைடட் பை சி ப்ளஸ் சி. ஓகே, ஸோ அப்போ சி ஸ்கொயர் டிவைடட் பை 2c. ஸோ யுவர் ஆன்சர் இஸ் சி பை 2. ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணால் சி பை 2 வந்துருச்சு. சி பை
2 இங்கே ஒரே ஒரு கெப்பாசிட்டன்ஸ். ஸோ ஃபைனலாக 2 கெப்பாசிட்டர்ஸ் ஆர் இன் பேரலல். இதான் உங்களுக்கான ஃபைனல் கெப்பாசிட்டன்ஸ் அமைப்பு. ஸோ அப்போ இந்த இடத்துல ரெண்டுமே பேரலாக இருக்கும்போது இங்கே உங்களுக்கு ஃபஸ்ட் வேல்யூ இது C/2, இது C. போத் ஆர் இன் பேரலல். யூ ஜஸ்ட் ஆட் த வேல்யூ. ஏன்னா பேரலல்னா சீரிஸ். இப்போ நம்ம சீரிஸ்க்கான ஸ்கிப்பை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. C + C/2. அப்போ 2C + C 3C/2. அப்போ your answer is CAB is equal to 3C/2. But the plate area ஏன்னு கொடுத்துருக்காங்க. The plate separated at distance Dன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏலையும் டிலையும் உங்கள் எக்ஸ்பிரஷன் வரணும். ஸோ அப்போ we know that C equal to A epsilon naught by D ஜென்ரல் ஃபார்முலா உள்ளே வந்துடும். அப்போ ஃபைனல் ஆன்சர் CAB is equal to 3/2 into A epsilon naught divided by D. இதான் உங்களோட இந்த நியூமெரிக்கலுக்கான ஃபைனல் சொல்யூஷன். ஓகேயா? Now one more numerical பாருங்க. ஜஸ்ட் இதில் கனெக்டிங் ஒயர் கிடையாது. ஃபஸ்ட்டு 1 2 3 4 5. ஸோ இது மாதிரி நிறைய நியூமெரிக்கல்ஸ் இருக்குது டெக்ஸ்ட் புக்கிலலாம், ஸ்டாண்டர்ட் என்ட்ரன்ஸ் புக்கிலலாம் பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போ இங்கே 1 3 5. ஸோ இது A, 2 4 B. இதில் என்ன இல்லை அப்படின்னா கனெக்டிங் ஒயர் கிடையாது. ஸோ இப்போ அவங்க கால்குலேட் பண்ண சொல்கிறது CAB கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் A to B. ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம எப்பவும் போல் நம்பர்ஸ் கொடுத்துருங்கம்மா. ஓகே, நம்பர்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா 1 2 3 4 5 அப்படின்னு நம்பர்ஸ் கொடுத்துருங்க. ஸோ நம்பர்ஸ் கொடுத்தோன்னே ஜஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு ஏங்கிற டெர்மினல் நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி பிங்கிற ஒரு டெர்மினல் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுக்கு இடையில் நீங்கள் நம்பர்ஸ் கொடுக்கணும். ஆக்சுவலாக இப்போ இந்த ஏயில் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த பிளேட் கனெக்ட் ஆகிடுக்கு? 1 கனெக்ட் ஆகிடுக்கு, 3 கனெக்ட் ஆகிடுக்கு, 5 கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ ஏலையே 3 பிளேட் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ நீங்கள் இதை என்ன பண்ணிடணும்? எக்ஸ்டெண்ட் பண்ணிடணும். 1 2 ஓகேயா 3 நம்பர்ஸ் என்னென்ன? 1 3 5. ஸோ அதே மாதிரி பியில் என்ன கனெக்ட் ஆகிடுக்கு? 2 கனெக்ட் ஆகிடுக்கு. ஓகேயா, ஸோ பியை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ பியை எக்ஸ்டெண்ட் பண்ணி 2 and 4 நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஓகேயா, ஸோ இப்போ நான் பேர் சார்ட் பார்க்க போகிறேன். 1, 2, அடுத்து 2, 3, அடுத்து 3, 4, அடுத்து 4, 5. ஓகேயா, ஸோ இதில் இன்னொரு ஒரு ஐடியா ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக இப்போ 1, 2ல் யார் இருக்கா அப்படின்னா 1, 2ல் செக் பண்ணுங்கள். 1, 2ல் டயக்ராம் பாருங்கள். டயக்ராமில் 1, 2ல் ஏங்கிற டெர்மினல் மட்டும்தான் இருக்குது. இதில் 1, 2ல் ஏங்கிற ஒரு டெர்மினல் தான் இருக்குது. அடுத்து 2, 3 பாருங்கள். 2, 3ல் இது 2 இது 3ல் A and B ரெண்டுமே வந்துடுது. அடுத்து 3, 4ல் டெர்மினல் ஒன்லி B மட்டும்தான் வருது. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் அழகாக பேர் பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த 2 வந்து 1 கூட லிங்க்கு. பட் இந்த 2 மறுபடியும் இங்கே திரும்ப A இன்டர் கனெக்ட் ஆகிடுக்கு பாரு. A இன்டர் கனெக்டட் வித் B. ஸோ அந்த இண்டிவிஜுவல் பேர் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி டெர்மினல்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஓகே, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எப்படி வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இப்படி எடுத்திருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1, 2லையும் A and B is there. ஓகே, and 2, 3லையும் A and B is there, and 3, 4லையும் A and B is there, and 4, 5லையும் A and B is there. ஸோ அப்போ இதில் கனெக்டிங் ஒயர் கிடையாது. ஓகே, அப்போ நீங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1, 2வை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ அப்போ இந்த டயக்ராம் இந்த மாதிரி ரீட்ரா பண்ணலாமா? ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டர் 1, 2. அடுத்து செகண்ட் கெப்பாசிட்டர் எனக்கு வந்து மறுபடியும் என்ன ஆகுது? 3, 4 எடுங்க. ஓகே, ஸோ செக் பண்ணலாம், 1 by 1 செக் பண்ணலாம். ஸோ 3, 4. அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எனக்கு 1 and 2 பாருங்கம்மா. 1 and 2 ஓகே, 1 and 2 செலக்ட் ஆகிடும். ஓகே, ஸோ அடுத்து 3 கூட எனக்கு 4 செக் பண்ணணும். ஸோ 3 கூட 4 செக் பண்ணும்போது இந்த 4 பாருங்களேன் எப்படி இருக்குன்னா 3 கூட 4 வந்து இன்டர்லிங்கில் இருக்குது. 4 இன்டர்லிங்க் வித் 5. ஸோ அப்போ எனக்கு என்ன பண்ணலாம்? இந்த 3, 4 அப்படின்னு நான் எடுக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இண்டிவிஜுவல் பேராக எனக்கு 5 வரும்போது 5, 4 அப்படின்னு நான் எடுத்துடலாம். ஸோ அதுக்கு அடுத்து எனக்கு க்ளோசிங் மிச்சம் இருக்கிற தனி பேர் வந்து 3, 2.
ஏன்னா இதில் என்ன இல்லைன்னா கனெக்டிங் ஒயர் கிடையாது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ அப்போ இதை செக் பண்ணும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அப்போ எல்லாமே எனக்கு கனெக்டட் இன் பேரலல். ஸோ அப்போ C + C + C + C. ஸோ யுவர் ஆன்சர் இஸ் 4C. சிக்கு ஈக்குவலண்ட் வேல்யூ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அந்த டெர்மினல் சார்ட் தான் ரொம்ப முக்கியம். எது கூட எது இன்டர்லிங்கில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் 1,2 அப்படின்னா இதில் எல்லா பேருமே AB டெர்மினல் இன்டர்லிங்கில் இருக்குது. ஸோ 1 வந்து 2 கூட இருக்கணும். ஓகேயா. பட் 2ங்கிறது லிங்க் வித் ஓகேயா 3 அப்படிங்கிறப்ப ஒன்னோட ஒன்று லிங்க் ஆகிடுது இதில் எல்லாமே. ஏன்னா இதில் கனெக்டிங் ஒயர் கிடையாது. ஸோ இப்போ 3 லிங்க் வித் 4 அண்ட் 4 லிங்க் வித் 5. அதாவது 4 and 5 ஆர் 5 and 4 எடுத்துடலாம். ஸோ எல்லாமே வந்துடும். இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய பேர் வந்து 2 and 3. அந்த செலக்டிவ் பேர் 3 2 நீங்கள் தனியாக எடுத்துருங்க. ஓகே. ஸோ அப்போ எல்லாமே கனெக்டட் இன் பேரலல் ஆகிடும். ஏன்னா நீங்கள் செக் பண்ணுங்கள். 1 3 5 3. ஓகே. இது எல்லாமே எதில் கனெக்ட் ஆகிடுக்கு? ஏல கனெக்ட் ஆகிடுக்கு. டயக்ராம் பாருங்கள். 1 3 5 எல்லாமே ஏல கனெக்ட் ஆகிடும். ஓகே. ஸோ அதே மாதிரி எனக்கு 2 4 4 4 4 சேம் டெர்மினல் ஒன்றா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து திரும்ப 2 2 2. ஓகே. அந்த 2 2 ஓகேயா அண்ட் 4 4. அந்த 2 and 4 எதில் கனெக்ட் ஆகிடுக்கு பாருங்கள் டயக்ராமில். பியில் கனெக்ட் ஆகிடுக்கு. ஸோ 2 and 4 இன்டர்லிங்க் வித் பி. ஓகே. பிக்கு வந்துடும். ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஓகே. அப்போ ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கடுத்து ஃபார்முலா பேஸ்டு மெத்தட் வந்து நத்திங் இஸ் தேர். ரொம்ப சிம்பிளானதான். நம்ம இதுக்கு ப்ரீவியஸாக நான் முன்னாடி கொடுத்த ஃபோர்ஸ் ஃபார்முலாஸ், எனர்ஜி லாஸ் ஃபார்முலாஸ், அதே மாதிரி எனர்ஜி ஸ்டோர்டு இன் அண்ட் கெப்பாசிட்டர், அந்த மாதிரி ஜென்ரல் ஃபார்முலாஸ் இருக்குது. ஓகே. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்? ஃபார்முலா பேஸ்டு நியூமரிக்கல்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஓகே. ஃபைன். ஸோ இதோட கெப்பாசிட்டன்ஸ் பார்ட் வந்து ஓரளவு நான் உங்களுக்கு ஒரு ரீகேப் கொடுத்துருக்கேன். இதை வச்சு நீங்கள் உங்களுக்கு சால்வ் பண்ணிக்கோங்க. ஓகே. சால்வ் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் நம்மளோட குரூப்பில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே. சரிம்மா. ஒரு 2 minutes பிரேக் எடுத்துக்க. நெக்ஸ்ட் டாபிக் வந்து நான் மாடர்ன் ஃபிசிக்ஸ் செப்பரேட்டாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்ட் மட்டும் நான் கவர் பண்ணி இன்றைக்கி கிளாஸை நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஓகே.
ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம அதே சேம் கிளாஸ் டாபிக் பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி கிளாஸோட டாபிக் மேஜர் டாபிக் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் ஓகே அண்டு மாடர்ன் ஃபிசிக்ஸ் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு தான் உங்களுக்கு டாபிக் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு ஆக்சுவலாக. ஸோ கெப்பாசிட்டன்ஸ் பொறுத்தவரையும் ஓரளவு நம்ம கொஞ்சம் டீப்பாகவே ரீகேப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் இப்போ மாடர்ன் ஃபிசிக்ஸ் வருவோம். இன்ட்ரோடக்ஷன் லெவல் மட்டும்தான். ஓகே, ரிமைனிங் ஒரு 10 to 15 minutes இஸ் தேர். ஸோ அதில் நான் இன்ட்ரோடக்ஷன் லெவல் கொடுத்துட்றேன். ஸோ மாடர்ன் ஃபிசிக்ஸ் பொறுத்தவரையும் மேஜரான லெசன்ஸ் எது எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்மளோட செகண்ட் வால்யூம் எடுத்துக்கிறோம் 12th ஃபிசிக்ஸில். ஸோ ஆட்டம்ஸ், நியூக்ளியஸ், டியூவல் நேச்சர் அண்ட் ரேடியேஷன் சிஸ்டம். ஓகே, ஸோ இந்த மூணு சாப்டர்ஸை தான் நம்ம மாடர்ன் ஃபிசிக்ஸில் உள்ளக்கூடிய மேஜர் பார்ட்டாக நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேயா, ஸோ இப்போ இதுக்கு அடுத்த லெவல் அட்வான்ஸ்டு ஃபிசிக்ஸ் அப்படின்னு வரும்போது அட்வான்ஸ்டு டிவைசஸ். எதெல்லாம் அட்வான்ஸ்டு டிவைஸ்? இன்றைக்கி யூஸ் பண்ணக்கூடிய அட்வான்ஸ்டு டிவைஸ் எல்லாத்துக்குமே பேக்கப் எதுன்னா எலக்ட்ரானிக் டிவைஸ் தான். அப்போ இந்த மேஜரோட அட்வான்ஸ்டு தான் எலக்ட்ரானிக் டிவைஸ். அப்போ அந்த மேஜரோட ஃபண்டமெண்டல் தான் நீங்கள் படிக்கக்கூடிய அந்த 3 சாப்டர்ஸ், ஆட்டம்ஸ், நியூக்ளியஸ் அண்ட் டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் சிஸ்டம்ஸ். ஓகே, இந்த 3 சாப்டர்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த 3 சாப்டர் பொறுத்தவரையும் நீங்கள் நியூக்ளியஸ் வந்து ரொம்ப ஈஸி. உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில் படித்தா அதே ரீகேப் நிறைய வருது, ஹாஃப் லைஃப் டைம் பீரியட். ஸோ பட் ஆனால் இங்கே நீட்டில் எல்லாமே உங்களுக்கு ஒன்றா வர்றதுனால கெமிஸ்ட்ரியில் வரக்கூடிய பார்ட் வந்து இங்கே கேன்சல் பண்ணிடுவாங்க, இங்கே வரக்கூடிய பார்ட் கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு கேன்சல் ஆகும். ஸோ அதனால் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி தான் உங்களுக்கு எடுப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ ரிமைனிங் பார்ட் எது, நான் ரிப்பீட்டிங் பார்ட் எதுன்னு எடுத்துட்டிங்கன்னா ஆட்டம்ஸும் டியூவல் நேச்சர் அண்ட் ரேடியேஷன் சிஸ்டம்ஸ், இது ரெண்டும் தான் உங்களுக்கு கெமிஸ்ட்ரியிலலாம் ரிஃப்ளெக்ட் ஆகாது அதிகமாக. ஸோ அப்படிங்கிறனால இப்போ ஆட்டம்ஸ் பொறுத்தவரையும் நம்ம ஃபர்ஸ்ட் எதை எடுத்துக்கிறோம், என்ன டாபிக்ஸ் மேஜராக நம்ம ஆட்டம்ஸில் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரூதர்ஃபோர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. ஓகே, ஸோ RE அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக, ரூதர்ஃபோர்ட் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து ரெண்டாவது போர் மாடல். ஸோ ரிகார்டிங் ஆட்டம்ஸ் அனாலிசிஸ், ரிகார்டிங் அதில் எலக்ட்ரான் அவரை பேஸாக எடுத்து அந்த போர் மாடல் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படியெல்லாம் ஃபார்ம் பண்ணுறாரு, ஒவ்வொரு கேஸ்லையும் எப்படி கொடுக்குறாரு, அந்த ஒவ்வொரு கேஸில் என்னென்ன எக்ஸ்பிரஷன்ஸை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க, மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ் தான் இந்த சாப்டர் ஃபுல்லாகவே. அதுக்கடுத்து அட்டாமிக் எனர்ஜி அண்ட் டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி லெவல் டயக்ராம்ஸ். ஓகே, ஸோ அதாவது அந்த டைப் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜிஸ் என்னென்ன இருக்குது, ஸோ அதே மாதிரி எனர்ஜி லெவல் டயக்ராம். அதுக்கடுத்து CBSEக்கு மட்டும் கொஞ்சம் இதுக்கு அடுத்த லெவல் டயக்ராம், கொசல் டயக்ராம் அப்படின்னு ஒரு அனாலிசிஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம மேஜர் டாபிக்ஸாக வந்து ஆட்டம்ஸில் எடுத்துக்கிறோம். ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் வந்து ஃபிசிக்ஸில் ஆட்டம் பார்ட். அதாவது இது ஃபிசிக்ஸில் என்ன மேஜரில் உள்ளே கொண்டு வராங்கன்னா ரொம்ப ஒரு ஃபேமஸான மேஜர் அட்டாமிக் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட்டில் கொண்டு வந்துடுறாங்க ஆக்சுவலாக. ஓகே, நிறைய இருக்குது, ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் இருக்குது, அட்டாமிக் ஃபிசிக்ஸ் இருக்குது, நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதில் அதே மாதிரி நீங்கள் தெர்மல் ஃபிசிக்ஸ் இருக்குது. ஓகே, மேக்னட்டிசம், எலக்ட்ரிசிட்டி ஃபிசிக்ஸ் இருக்குது. ஃபிசிக்ஸ்னு நேமை மட்டும் வச்சுட்டு நீங்கள் எதை வேணாலும் அதில் அட்டாச் பண்ணி மெடிக்கல் ஃபிசிக்ஸ். ஓகே, மெடிக்கலே இட் இஸ் கம்ஸ் அண்டர் த பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ்ன்னு தான் நான் சொல்லணும். ஓகே, ஸோ அதனால் இதில் வந்து ரூதர்ஃபோர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பொறுத்தவரை நீங்கள் ஒன்றுமே இல்லை, ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸை வந்து ஒரு கோல்டன் ஃபாயிலில் வந்து ஜஸ்ட் லைக் பம்பாட் பண்ணி அது எப்படி ரிஃப்ளெக்ஷன் கொடுக்குது, சார்ஜ் கான்சன்ட்ரேட்டட் டைட்லி அட் த சென்டர் ஆஃப் நியூக்ளியஸ் எப்படி இருக்குது, ஆட்டம் எப்படி இருக்குது, தென் அதே மாதிரி அந்த பார்ட்டிகல்ஸ் மோஸ்ட் அன்டிவியேட்டட் ப்ராசஸ் எப்படி நடந்துட்டு இருக்குது. ஸோ அதே மாதிரி ஆல்ஃபா பார்ட்டிகல் கேன் நாட் பி டீவியேட்டட் பை த லார்ஜ் மாஸ். ஓகே, ஸோ டீவியேட்டட் பை எலக்ட்ரான் வித் ஹெல்ப் ஆஃப் த லார்ஜ் மாஸ் சிஸ்டம்ஸ். ஓகே, அதே மாதிரி சம் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் கெட் டிஃப்ளெக்டட் பேக்வேர்டில் இருக்கும், அது எப்படி இருக்கும். ஸோ சைஸ் ஆஃப் நியூக்ளியஸ் வந்து ஒரு அசம்ஷன். ஓகே, அவங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, நியூமெரிக்கல்ஸில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டர்ட் ஸ்கிப் எவ்வளோ இருக்குது. ஸோ இது மாதிரி வந்து ஒரு ஆட்டம்ஸ் இஸ் நியூட்ரலைஸ்டு, த டோட்டல் பாசிட்டிவ் சார்ஜ் இன் நியூக்ளியஸ் இஸ் ஈக்குவல் டு த டோட்டல் நெகட்டிவ் சார்ஜஸ் இன் நியூக்ளியஸ். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் அதெல்லாமே உங்களுக்கு அந்த ரூதர்ஃபோர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ரூதர்ஃபோர்ட் மாடலில் நீங்கள் பார்த்துடுறீங்க. ஓகே, ஸோ அதுக்கடுத்து இதில் பேஸ் ரிலேஷன்ஷிப், டி ப்ராக்லி ரிலேஷன்ஷிப் இதில் பேஸ் நீங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி தான் எனர்ஜி லெவல் டயக்ராம்ஸ். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் போர் மாடல் எடுத்துட்டிங்கன்னா போர் மாடல் வந்து பேஸ் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா நம்ம ஃபண்டமெண்டல் ஈக்குவேஷன் கூலும்ஸ் ஈக்குவேஷனில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. 1/4πε0 Q1 Q2 /r² அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷனை பேஸாக வச்சுக்கிட்டு தான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபீல்டுக்கு வரும்போது E = 1/4πε0 Q/r² எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி U எடுக்கும்போது 1/4πε0 Q1 Q2/rன்னு எடுத்துக்கிறாங்க. ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் பேஸாக வச்சுட்டு தான் முதல்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கைனடிக் எனர்ஜி மாடல், அதிலிருந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அதுக்கடுத்து பொட்டன்ஷியல் எனர்ஜி மாடல் எவ்வளோ வருது, அதுக்கடுத்து டிஸ்டன்ஸ் எவ்வளோ வருது, ஒவ்வொரு கேஸாக நம்ம போடலாம். CBSEயில் பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொன்றும் தனித்தனி கேஸ், டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் எலக்ட்ரானை வந்து பேஸாக எடுத்துகிட்டு அதோட ரேடியஸ் எவ்வளோ வருது, ஸோ அதுக்கப்புறம் ஆங்குலர் ஸ்பீட் எப்படி வருது, அதுக்கப்புறம் டைம் பீரியட் எவ்வளோ வருது, எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் இன் nth ஆர்பிட்டல், அதில் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குது, கைனடிக் எனர்ஜி எவ்வளோ இருக்குது, இது எல்லாத்துக்குமே ஃபார்முலா இருக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு EK கைனடிக் எனர்ஜி செட்கான ஃபார்முலா வந்து 1/4πε0 Z1E Z2E, அதாவது E × E² /rன்னு மாற்றிப்பாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம்
ரேடியஸ் ஸ்கிப் ஓகே. எஃப்சி வந்து உங்களோட கூலும் ஃபோர்ஸ் வந்து சென்ட்ரிஃபியூட்டல் ஃபோர்ஸ் mv²/r இதெல்லாமே உங்களுக்கு டெரிவேஷன் நாங்கள் தனியாக போடுவோம்மா. ஓகே, சிபிஎஸ்சியில் தனியாக போடுறோம். அந்த டெரிவேஷனை ஈக்குவலைஸ் பண்ணிங்கன்னா ஃபைனல் ஸ்கிப் பார்த்தீங்கன்னா mvr இஸ் ஈக்குவல் டு nh/2π. ஓகேயா. ஸோ இதில் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஃபைனலாக இதிலேருந்து ரேடியஸ் நம்ம வெளியில் எடுக்கலாம், அதிலிருந்து வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம். அண்ட் ரேடியஸ் ஃபைனல் கன்க்ளூஷன் ஓகே ஃபார் nth ஆர்பிட் 0.53 into 10 to the power of minus 10 n square divided by z. அதாவது Rn is proportionality to n square divided by z. இதெல்லாம் அந்த டெரிவேஷனில் போட்டு ஸ்பீட் ஆஃப் த எலக்ட்ரான் வெலாசிட்டி நெக்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். அதுக்கடுத்து வெலாசிட்டி வந்துருச்சு அப்படின்னாவே நீங்கள் ஃபர்தராக என்ன கண்டுபிடிக்கலாம், ஃபர்தராக நீங்கள் டைம் பீரியட் கண்டுபிடிக்கலாம். ஓகே, டைம் t is equal to ஃபண்டமெண்டல் ஃபார்முலா 2πr divided by velocity. ஓகே, ஃபார் nth ஆர்பிட்டல் வெலாசிட்டி சிஸ்டம்ஸை நீங்கள் உள்ளே கொண்டு வரீங்க. ரேடியஸ் உங்களுக்கு தெரியும். ஓகே, எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி டைம் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இன் nth ஆர்பிட் சிஸ்டம்ஸ், அதில் கைனடிக் எனர்ஜி என்ன, பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன, ஸோ இது எல்லாமே நாங்கள் டெரிவேஷன்ஸ் தனியாக நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேரி பார்ட்க்கு டெரிவேஷன் கிளியராக நடத்திடணும். ஓகே, ஸோ அந்த டெரிவேஷனில் வரக்கூடிய மிடில் ஆஃப் த ஸ்டெப்ஸில் வரக்கூடிய அந்த சப்ஸ்டியூஷனல் ஃபார்முலாவும் ஃபைனல் ஃபார்முலா அதே மாதிரி ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் எலக்ட்ரான் ln is equal to nth ஆர்பிட்டோட ஆங்குலர் மொமெண்டம் L. ஓகே, L is equal to nh divided by 2π அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவில் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இதே மாதிரி செப்பரேட்டாக உங்களுக்கு எனர்ஜி லெவல் டயக்ராம்ஸ் வந்து தனியாக கொடுக்குறாங்க. அந்த எனர்ஜி லெவல் டயக்ராமில் En is equal to ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா. ஓகே, எனர்ஜி லெவல் ஃபார் nth ஆர்பிட் சிஸ்டம் -13.6 into z² divided by n². இந்த ஃபார்முலாவெல்லாம் பேஸாக வச்சு நீங்கள் எடுக்கலாம். ஓகே, அதில் ரிபோக் கான்ஸ்டன்ட்லாம் உள்ளே வரும். ஸோ அந்த கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் உள்ளே வச்சுட்டு நீங்கள் ஃபைனலாக அதில் ப்ராசஸ் பண்ணலாம். டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி, எக்ஸைடேஷன் எனர்ஜி, அயனைசேஷன் எனர்ஜி எப்படி இருக்குது, பெண்டிங் எனர்ஜி எப்படி இருக்குது, இதெல்லாம் தெரியல பார்க்குறோம். அதே மாதிரி எனர்ஜி லெவலில் உள்ள அந்த லெவல் டயக்ராம், எனர்ஜி லெவல் டயக்ராம் பார்த்துருப்பீங்க எப்படி வரும். ஃபர்ஸ்ட் சீரிஸ் வந்து லைமேன் சீரிஸ். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பால்மர் சீரிஸ். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 5 டைப் ஆஃப் சீரிஸ் கொடுக்குறாங்க. அந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் லெவல் ஒன் லெவல் செட் சீரிஸ் டு அனதர் லெவல் செட் சீரிஸ் எப்படி இருக்குன்னு நம்ம அந்த டயக்ராம்ஸில் நீங்கள் கோ த்ரூ பண்ணுறீங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து இதில் மேஜராக எதை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வந்து மேஜராக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் E is equal to h mu. ஓகேயா. ஸோ அதுக்கடுத்து இதில் வந்து மியூ இஸ் ஈக்குவல் டு c by lambda. ஓகேயா, அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸ்பீட் ஆஃப் லைட், வேவ் லென்த் அதெல்லாம் பார்க்குறோம். பவர் ஆஃப் லைட் P இஸ் ஈக்குவல் டு ஓகேயா E by A. ஏங்கிறது ஏரியாவும் ஈங்கிறது டோட்டல் எனர்ஜியையும் இண்டிகேட் பண்ணுது. அதுக்கடுத்து இன்டென்சிட்டி ஆஃப் த லைட் I இஸ் ஈக்குவல் டு P by A, பவர் பை ஏரியா நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி எடுத்துட்டு அதில் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஃபர்தராக வந்து எக்ஸ்பெரிமெண்ட், ஃபோட்டோ எலக்ட்ரிக் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, ஸோ லெட் அஸ் கன்சிடர் 2 plates. உங்களுக்கு ஒரு எவாக்குவேட்டட் சேம்பர் ஒன்று இருக்கும். அந்த சேம்பரில் நீங்கள் உங்களோட சோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க, வேரியபிள். ஓகே, வேரியபிள் சோர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிடுறீங்க. இதில் இந்த லைனில் போகிற கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு அம்மீட்டர் யூஸ் பண்ணிக்கிறீங்க. இதில் நான் ஜஸ்ட் இதை கலெக்டராக யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இது ஆனோடு கேத்தோடுங்கிற மாதிரி. இது ஆனோடு. ஓகே, அதாவது எமிட்டர் அப்படின்னு சொல்லிடலாம். இதை கலெக்டர் அப்படின்னு சொல்கிறோம், ஆனோடு கேத்தோடு மாதிரி. இதில் வந்து எமிட்டர் அண்ட் கலெக்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேயா. ஸோ அப்போ எமிட்டர் எனக்கு லைட் எனர்ஜி, எவாக்டுவேட்டட் டியூப் இருக்குது. அந்த டியூப் வழியாக ஜஸ்ட் என்னோட லைட் எனர்ஜி நான் உள்ளே பாஸ் பண்ணுறேன். அந்த பாஸ் பண்ணுற லைட் எனர்ஜி வந்து என்னோட எமிட்டர் பிளேட்டில் வருது. ஓகேயா. ஸோ அப்போ எலக்ட்ரான்ஸ் கெட் செப்பரேட்டட். ஸோ அந்த எலக்ட்ரான் வந்து நேராக எங்கே போகுது, கலெக்டர் பிளேட்டை நோக்கி போக ஆரம்பிச்சிடுது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக the electrons get collected with help of the plate A. Okay, anode, cathode. So ஒரு set name of the plate it is called anode and cathode. Anodeல நான் எலக்ட்ரானை கலெக்ட் பண்ணிடுறேன். So this is called simple version. This name of this plate is called collector and name of this plate it is called emitter because அது emit of electron பண்ணுறதுனால அது emitter and collectorனு சொல்லிடுறோம். அது general name but technical name வந்து anode and cathodeனு சொல்கிறோம். Anode to receive the electrons. Okay, so அப்போ cathode to emit the electron. அந்த received electrons வந்து எனக்கு உள்ளே கொண்டு வரேன். இந்த அம்மீட்டர் வழியா you are measuring on how much of amount of electron to be collected with help of the collector. அப்படி நம்ம ப்ராக்டிக்கலாக இது ஒரு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எக்ஸ்பெரிமெண்ட். இது ஒரு ஆக்சுவலாக எக்ஸ்பெரிமெண்ட்டாக நீங்கள் பண்ண முடியும். ஓகே, இதில் அவங்க சொல்கிறது வந்து ஐபி. ஓகே, அதாவது கரண்ட் இஸ் ப்ரொபோர்ஷனாலிட்டி டு இன்டென்சிட்டி ஆஃப் லைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ உங்களோட கரண்ட் அதிகமாகுது அப்படின்னா இன்டென்சிட்டி ஆஃப் த லைட் வந்து அதிகமாகுது. இப்போ ஒன்றுமே இல்லை, ஒரு சிம்பிள் நம்ம வந்து ஜஸ்ட் லைக்காக ஒரு ஹை இன்டென்சிட்டி லைட்டை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ சன்லைட்டுக்கு வந்து ஹை இன்டென்சிட்டி இருக்குது. அதை ஒரு பாயிண்ட்டில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஏதோ ஒரு பேப்பரில் காமிக்கும் போது அது எரியுது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இன்டென்சிட்டி ஆஃப் த லைட். ஓகே, அந்த லைட்டு தான் இங்கே உள்ள ப்ராசஸ் ஆகுது. ஓகே, எங்கன்னா உங்களுக்கு மேலே வருது இல்லை, இந்த லைட் எனர்ஜி இஸ் பாசிங் த்ரூ த
கலெக்டர் பிளேட் ஓகே அந்த லைட் எனர்ஜியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை தான் நீங்கள் வெளியில் எடுக்கிறீங்க ஆக்சுவலாக இந்த ப்ராசஸ் மூலமாக. ஸோ அப்போ லைட்டோட இன்டென்சிட்டி இது மேலே படக்கூடிய லைட்டோட இன்டென்சிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ இது மேலே படக்கூடிய அந்த லைட் இன்டென்சிட்டி must be increased அப்படின்னா இங்கே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கலெக்டரில் கிடைக்கக்கூடிய அதாவது ஆனோடில் கிடைக்கக்கூடிய எலக்ட்ரானோட ரேட் வந்து எனக்கு அதிகமாகுது. ஸோ ரிசீவ்டு எலக்ட்ரான் இன் தி ஆனோட் சைட் must be increased because that collector current okay அந்த collector current is proportionality to intensity of the light okay அப்ப light intensity அதிகமாச்சுன்னா இந்த collector current அதிகமாயிடுது okay இது ஒரு கான்செப்ட். இதுல வந்து உங்களுக்கு k max கண்டுபிடிக்கலாம், that should be equal to e minus pi அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு அந்த photon currentக்கும் நார்மல் okay இன்டென்சிட்டிக்கும் கிராஃப் நீங்க கொடுக்குறீங்க, ரெண்டுமே ப்ரொபோஷனல்ல இருக்குது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு லீனியர் கர்வ் கிடைச்சிடுது. அதே மாதிரி உங்களுக்கு ஒர்க் ஃபங்க்ஷன் பை எப்படி இருக்குன்னு நீங்க செக் பண்ண போறீங்க. எலக்ட்ரான் உங்களோட terminal is okay A terminal உங்களுக்கு எலக்ட்ரான் அட்ராக்டடா இருக்கு, எலக்ட்ரான் ஃப்ளோ கரண்ட் இட் இஸ் கால்ட் IP அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இது மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ப்ராசஸ் உங்களுக்கு தனியாக கொடுத்துடுறாங்க. ஸோ இதுல இருந்து நீங்க ஃபைனலா எக்ஸ்பிரஷன்ஸ் E is equal to pi plus k max அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிரஷன் நீங்க எடுக்கலாம். ஸோ E is equal to h mu அப்படிங்கிற ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இதில் நீங்க கொடுக்கலாம். ஸோ mu equal to c by lambda அப்படின்னு ஒரு ஃபண்டமெண்டல் எக்ஸ்பிரஷன்ஸ்ல இருந்து நீங்க டெரைவ்டு எக்ஸ்பிரஷன்ஸ் நீங்க நிறைய வெளியில எடுக்கலாம். ஸோ இதுல டி ப்ராக்லி வேவ் லென்த் ரிலேஷன்ஷிப் இருக்கு, lambda is equal to h by p and momentum p is equal to mv. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை நீங்கள் மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா p equal to root of 2 mkன்னு வரும். இதை நீங்கள் ஃபர்தராக ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா t உங்களுக்கு root of 2 into mqv அப்படின்னு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணலாம். ஃபைனலாக உங்களுக்கு lambda is equal to h divided by root of 2mk அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ இதிலிருந்து ஃபர்தராக நீங்கள் E கூட நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே இதெல்லாமே டெரிவேஷன் எக்ஸ்பிரஷன்ஸ் தான். ஓகே அதை வச்சு நீங்கள் போடலாம். இப்போ நியூமெரிக்கல்ஸ் பொறுத்த வரையெல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான். ஓகே கால்குலேட் த நியரஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்ரோச் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல் ஆஃப் எனர்ஜி கொடுத்துருக்காங்க. ஓகே அதுக்கடுத்து நியூக்ளியஸோட இசட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகே ஸோ அது டேரக்ட் ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி இப்போ ரேடியஸ் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே பட் ரிமைனிங் டேட்டா எல்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தான் ஃபார்முலா தெரியுமே, ரேடியஸ் RN is equal to அந்த ஜென்ரல் ஃபார்முலா இருக்குல்ல. ஸோ அதுலேருந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட என்ன எலக்ட்ரானோட வேல்யூ ஸ்டாண்டர்ட் சார்ஜ் வேல்யூ EK ஓகே கைனட்டிக் எனர்ஜியோட ஜென்ரல் ஃபார்முலாலேருந்து நீங்கள் வெளியில் எடுத்துக்கொண்டு வந்து அந்த ஃபார்முலா ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நியூமெரிக்கல்ஸை பொறுத்த வரையுமே வந்து டேரெக்டாக ஃபார்முலா தெரிஞ்சாலே போடலாம். இப்போ ரேடியஸ் கால்குலேட் பண்ண சொல்கிறான் ஃபார் ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல் n equal to 1க்கு கேட்குறான்னா அப்போ RN equal to 0.53 into n square divided by Z நீங்கள் அங்கே என்ன இதுன்னு பார்த்துட்டு செக் பண்ணி Z சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. n 1 ஸோ அப்போ ரேடியஸ் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ இப்போ இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். கைனட்டிக் எனர்ஜி Kn வந்து இட் ஷுட் பி ஈக்குவல் டு மைனஸ் En, அதே மாதிரி பொட்டன்ஷியல் எனர்ஜி UN இஸ் ஈக்குவல் டு 2En அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா மூலமாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். Enங்கிறது எனர்ஜி லெவல் இன் nth ஆர்பிட் ஸ்ட்ரக்சராக அது இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அது மாதிரி உங்களுக்கு அந்த ஸ்பெக்ட்ரல் லைன் எப்படி இருக்குது, அதே மாதிரி கொசல் டயக்ராம்ஸ் வந்து சர்க்கிள் ஃபார்மேட்டில் இருக்கும். இது வந்து CBSEக்கு மட்டும் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஹைட்ரஜன் பாம் வந்து பிளாஸ்ட் ஆகுது அப்படின்னா ஓகே அந்த பிளாஸ்டிங் ஆகும்போது லேயர்ஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் அதாவது எக்ஸ்ப்ளோட்டிங் லேயர்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. அதெல்லாம் வந்து ஹையர் MSCயில் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ஃபிசிக்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்பெஷலைசேஷன் பார்ட்டே இருக்குது ஹையர் ஃபிசிக்ஸ்லாம். ஓகே அதாவது ஹை ஸ்டடீஸ் போஸ்ட் கிராஜுவேஷன்லாம் அதிலலாம் வந்து ரொம்ப டீப்பாக சொல்லியிருப்பாங்க. பட் உங்களுக்கு வந்து சிம்பிளாக தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த எனர்ஜி லெவல் லேயர்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகும்போது அது எக்ஸ்ப்ளோஷன் அதாவது அந்த ஹைட்ரஜன் பாம் எக்ஸ்ப்ளோட் ஆகக்கூடிய ஃபஸ்ட் லேயர்லேருந்து அது எடுத்துக்கக்கூடிய லாஸ்ட் லேயரை செக் பண்ணும்போது அதோட எனர்ஜி டிசிபேட்டிங் அதாவது அந்த செயின் ரியாக்ஷன் ப்ராசஸ்லாம் நீங்கள் படிப்பீங்க. அந்த எனர்ஜி டிசிபேஷன் எக்ஸ்போஷல் ரேட் ரொம்ப அதிகமாக எனக்கு லாஸ்ட் லேயரில் இருக்கும். ஓகே அதான் அப்படி அடிச்சுட்டு தூக்குறவனை கொண்டு போய் பயங்கரமாக வெளியில் கொண்டு போய் தள்ளும் ஆக்சுவலாக. பிச்சு அப்படி பீஸாக கொண்டு வந்துடுது ஆக்சுவலாக. ஸோ அந்த எக்ஸ்ப்ளோசிங் லெவல் அந்த எக்ஸ்ப்ளோட்டிங் லெவல் வந்து எனக்கு அந்த nth லெவல் ஆர்டர் இன்க்ரீஸ் ஆக தட் ஆர்டர் ஆஃப் த எக்ஸ்ப்ளோட்டிங் சிஸ்டம் இஸ் ப்ரொபோஷனாலிட்டி டு த எக்ஸ்ப்ளோட்டிங் எனர்ஜி ஓவர் த சிஸ்டம் ஆஃப் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறாங்க. அந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய பாயிண்ட் இது எல்லாமே உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் ஓகே அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், டியூவல் நேச்சர் ஆஃப் அண்ட் ரேடியேஷன் சிஸ்டம்ஸ் இது எல்லாத்துலேயுமே யங்ஸ்டீனோட ரிலேஷன்ஷிப் E is equal to mc ஸ்கொயர் அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி பண்ணுறது, ஸோ டி ப்ராக்லி ரிலேஷன்ஷிப் எப்படி பண்ணுறது. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த கம்ப்ளீட் ரிவ்யூ இந்த மாடர்ன் ஃபிசிக்ஸோட இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஆட்டம்ஸாக இருக்கட்டும், நியூக்ளியஸாக இருக்கட்டும், டியூவல் நேச்சர் அண்ட் ரேடியேஷன் சிஸ்டமாக இருக்கட்டும், இந்த 3 சாப்டருமே ரொம்ப இம்பார்ட்டண்டாக ஃபண்டமெண்டலாக தான் இதில் வந்து ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் கான்செப்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபார்முலாஸ் என்ன சொல்கிறாங்க, இதை மட்டும் நீங்கள் ஃபுல்லாக கோத்ரூ பண்ணுங்க. ஓகே ஸோ இதை கோத்ரூ பண்ணாலே இட் இஸ் சஃபிஷியன்ட் டு சால்வ் த நியூமெரிக்கல்ஸ். ஓகே ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டாக ரிகார்டிங்காக இருக்கட்டும், டி ப்ராக்லி ரிலேஷன்ஷிப் ரிகார்டிங்காக இருக்கட்டும், ஆர் அதர்வைஸ் உங்களுக்கு
ஆட்டம்ஸில் வரக்கூடிய ஸ்கிப்பு அந்த டைம் பீரியடோ இல்லை ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியோ இல்லை லீனியர் மொமெண்டமோ எல்லாத்தையும் அந்த தனித்தனி இண்டிவிஜுவல் ஸ்கிப்ஸ்க்கான ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து தனியாக லிஸ்ட் அவுட் பண்ணிவிடுங்க. ஓகே, டேட்டா வந்து உங்களுக்கு நியூமெரிக்கலில் இருக்க போது அது அப்படியே உங்களுக்கு டேட்டாவுக்கு தகுந்த மாதிரி அந்த கிவன் ஃபார்முலாவை கொஞ்சம் மாடிஃபை பண்ண போகிறீங்க. ஆஃப்டர் த மாடிஃபிகேஷன் த டேட்டா இட்ஸ் டைரக்ட்லி சப்ஸ்டியூட்டட் இன் த மாடிஃபைட் ஃபார்முலாஸ், தென் உங்களுக்கு என்ன சொல்யூஷன் தான் வரப்போகுது, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் எம்பி மாடர்ன் ஃபிசிக்ஸ் பொறுத்த வரையும் இந்த 3 டாபிக் மேஜராக உள்ளே வந்துடுது. ஆட்டம்ஸ், நியூக்ளியஸ் அண்ட் டியூவல் நேச்சர் அண்ட் ரேடியேஷன் சிஸ்டம். ஸோ இந்த 3 டாபிக் கொஞ்சம் நீங்கள் உங்களோட சிபிஎஸ்சியாக இருக்கட்டும் மெட்ரிக்காக இருக்கட்டும் உங்களோட தேரி பார்ட்லாம் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, ஃபார்முலாஸ்லாம் என்ன டீச்சர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, என்னென்ன பேசிக் டைப் ஆஃப் நியூமெரிக்கல்ஸ் இருக்குன்னு உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கிறத நீங்கள் முதல்ல ரீகால் பண்ணுங்கள். இதுதான் எம்பியோட ஃபண்டமெண்டல் இதான். ஸோ அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு அந்த ஃபார்முலா கலெக்ஷன்ஸ்லாம் கரெக்டாக நீங்கள் மைண்டுக்கு கொண்டு வந்துட்டீங்க, கன்ஃபியூஸ் ஆகாமல் கொண்டு வந்துட்டீங்கன்னா என்ட்ரன்ஸில் நத்திங் இஸ் தேர். டேட்டாவை கொஞ்சம் லைட்டாக அப்படி சுற்றி விட்டுருப்பாங்க. நீங்கள் கொடுத்துருக்க ஃபார்முலாஸை கொண்டாந்து அதில் சப்ஸ்டியூட் பண்ணி கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும். அதே மாதிரி சப்ஸ்டியூஷனல் ஃபார்முலாஸஸ் நிறைய இருக்குது. அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணினீங்கன்னாவே ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ் நியூமெரிக்கல்ஸ் எல்லாமே நீங்கள் போடலாம். ஓகே, ஸோ அதனால் ஃபார்முலாஸ், கலெக்ஷன்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் இது ரெண்டும் தெரிஞ்சாலே எம்பி பொறுத்த வரையும் ரொம்ப ஈஸி. ஓகே சரிம்மா. ஸோ இன்றைக்கி கிளாஸோட நான் ஜஸ்ட் அந்த மாடர்ன் ஃபிசிக்ஸ் இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டை நான் முடிச்சிடுறேன். ஸோ இதுக்கப்புறமேட்டு நம்ம நெக்ஸ்ட் ரிமைனிங் பார்ட்ஸ் ஏதாவது பெண்டிங் இருந்தால் அப்புறம் ஃபியூச்சரில் நம்ம பார்க்கலாம். ஓகேயா, சரி, ஓகே, ஆல் த பெஸ்ட். எக்ஸாமினேஷன் பொறுத்த வரையும் யூ டோன்ட் கெட் எனி பேனிக், ரொம்ப இம்பார்ட்டண்டாக தான். ஸோ அண்ட் ஒன் மோர் திங், உங்களுக்கு எக்ஸாமில் 12th ஃபிசிக்ஸ் பார்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 11th ஃபிசிக்ஸ் வந்து செகண்டரி தான். ஓகே, கொஷின் ரேஷியோ கொஞ்சம் கம்மியாக வருது 11th. ஸோ அதனால் ட்ரை டு கான்சன்ட்ரேட் இன் மோர் லெவல் இன் 12th ஃபிசிக்ஸ், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் உங்களுக்கு ஃபிசிக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது அந்த 25, ஓகே, அந்த ரேஞ்சில் வர்றீங்க. ஆக்சுவலாக நீங்கள் ரெகுலர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால், ஒயல்பி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால், அதாவது இயர் லாங் ப்ரோக்ராம் ஆஃப்டர் கம்ப்ளீட்டட் 12th ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நம்ம ஃபர்தராக அதில் நம்மளுக்கு கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ அது மாதிரி உங்களுக்கு வந்து எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நான் இருக்கேன். இது வந்து என்னோட டிஸ்பிளே நம்பர் உங்களுக்கு உங்களோட குரூப்பில் இருக்குது. ஸோ இந்த நம்பர் தான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர். ஆக்சுவலாக இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபர்தராக எந்த டவுட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு எந்த குவரிஸ் இருந்தாலும் அட் எனி டைம் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதை போஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எனக்கு நீங்கள் இப்போ நான் கொடுத்துருக்க ஹோம்ஒர்க் சம்ஸாக இருக்கட்டும், இல்லை அதர்வைஸ் உங்களுக்கு ப்ரீவியஸாக நீங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, டெக்ஸ்ட் புக்கில் டவுட்ஸ் இருக்குது, ஓகே, நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க. ஓகே, ஸோ அதனால் நம்ம குரூப்பை ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணிவிட்டு என்னோட இந்த நம்பர் எது அந்த நம்பர் எதுலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகே, நம்ம குரூப்பில் இந்த நம்பர் ஒன்று ஆட் ஆகிருக்கும், இந்த நம்பர் தான் என்னோட நம்பர் ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த டவுட்ஸ்னாலும் ஃபர்தராக நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கும் போது அந்த டவுட்ஸ் எல்லாத்தையும் இதில் போஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ இந்த நம்பருக்கு பர்சனலாக எனக்கு எதுவும் டவுட்னாலும் நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க, அதை சால்வ் பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எனக்கு வென் ஐ வில் கெட் த டைம் ஆக்சுவலி, ஸோ அப்படின்னா நான் அந்த டைமில் உங்களுக்கு சேம் இந்த நம்பர் மூலமாக உங்களுக்கு காமன் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் நான் உங்களுக்கு என்ன டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருந்தாலும் நான் அதில் போஸ்ட் பண்ணுறேன். இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ், ஓகேயா, யூ ஜஸ்ட் கீப் டச் வித் இன் வாட்ஸ்அப் நம்பர். ஓகே, ஃபைன், ஆல் த பெஸ்ட்மா. எக்ஸாமினேஷன்ஸ் பொறுத்தவரை நீட்டில் ஃபிசிக்ஸ் லாஸ்ட்டாக தான் நீங்கள் பண்ணுவீங்க. டோன்ட் கெட் எனி பேனிக். அந்த டைமிங் ஸ்ட்ரக்சர், டைம் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி மேக்ஸிமம் கொஷின் போய் அதை ராங் ஆன்சராக போயிடாதீங்க. நீங்கள் மினிமம் கொஷின் பண்ணாலும் ட்ரை டு கெட் கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகே, ஸோ அதுதான் ரொம்ப உங்களோட இம்பார்ட்டன்ட் டார்கெட்டாக இருக்கணும் ஃபிசிக்ஸ் பொறுத்த வரையும். ஸோ அதனால் கம்பேர் டு அதர் சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸை நீங்கள் பேக்கப்பாக வச்சு அந்த பேக்கப் மூலமாக டு கெட் த கவர்மெண்ட் சீட், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இஃப் யூ ஹேவ் எனி கிளாரிஃபிகேஷன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்னோட ஃபர்தர் கிளாரிஃபிகேஷனோ இல்லை சப்ஜெக்ட் ரிகார்டிங் டவுட்ஸ் எதுனாலும் அட் எனி டைம் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். ஓகேயா, ஆல் தி பெஸ்ட்மா. ஸோ இன்னையோட இந்த கிளாஸ் வந்து நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஓகே, பாய் பாய்மா. Sir,